கல்யாணத்துல கலாட்டா இருக்கலாம், ஆனா இங்க கலாட்டாவில தான் கல்யாணமே. அதுவும் எவ்வளவோ கல்யாணத்துல கோல்மால் நடக்கிற, பிரச்சனை நடக்கிற, கலாட்டா நடக்கிற படங்களை அந்த காலத்து நம்ம கார்த்தியோடைய காலகட்டத்தில இருந்து நம்ம படம் பார்த்துட்டு இருக்கிறோம், கவுண்டமணி ஸ்டைல இருந்து. ஆனா இவ்வளவு கலாட்டாவை இன்னைக்கு தான் முறையா பாக்குறேன். அப்பப்பா பிரிச்சு எடுத்துட்டாங்க. காமெடிக்கு பஞ்சமே இல்ல. எடுத்ததுமே ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறான், கல்ஃப் கண்ட்ரில. தான் முதலாளியில இருந்து கூட வேலை பார்க்கிற எல்லா பேர்கிட்டையும் அவன் எந்த ஊர்ல இருந்து வந்தான்னு கேட்டா கேரளால குருவாயூர் அம்பலநடையில இருந்து வரதா சொல்றாரு. படத்தோட பேரையுமே அதான் வச்சிருக்காங்க. 5 வருஷமா எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஏன்னா லவ் பண்ண பொண்ணு இவனை விட்டு இன்னொருத்த பயலோட போய் சேர்ந்துருச்சு. இந்த டயலாக் கேட்டதும் நம்மள பல பேருக்கு பழைய பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நம்மளோட எக்ஸுகளை பத்தி. அப்படி கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த இவன் இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அந்த பக்கம் இவனோட அப்பா அம்மா போனை போட்டு, டேய் பொண்ணு வீட்டுல இருந்து கல்யாணம் நடக்க போற அந்த மண்டபத்தை காமிச்சாங்க, சூப்பர் மண்டபம்டா அப்படின்னு மண்டபத்தோட பேரை சொல்றாரு. பேரை கேட்டதும் இவன் அப்செட் ஆயிட்டான். ஏண்டா மண்டபத்தோட பேரு இந்த பயலோட எக்ஸோட பேரு, ஏமாத்திட்டு ஒண்ணல்ல அவளோட பேரு. அதனாலேயே அப்செட் ஆயிட்டான். அப்புறம் சொந்த பந்தம் எல்லாம் நிறைய பேசுறத வச்சு சில விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவன் இப்ப கட்டிக்க போற ஒரு பொண்ணு இருக்கல்ல, அந்த பொண்ணோட அண்ணன், அதாவது இந்த மாப்பிள்ளைக்கு மச்சானாக போறவர் யாரு, நம்ம பிருத்திவிராஜ் தான். அவர் தான் இந்த பயக்கிட்ட பழச நினைச்சுக்கிட்டே நீ ஏன்டா அப்படி இருக்கிற, அவளுக்கு கொடுத்து வைக்கல, அவளை நினைச்சு அந்த கெட்ட காதலை நினைச்சு 5 வருஷத்தை நீ வீணடிச்சிட்டேன்னு அழகா எடுத்து சொல்லி இவனுக்கு புரிய வச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவும் வச்சிருக்கிறாரு. தான் தங்கச்சியை கொடுக்கறதுக்கும் தயாராயிட்டார். அவ்வளவு மெச்சூரான பையன் தான் நம்ம பிருத்திவிராஜ். சொல்ல போனா நம்ம மாப்பிள்ள பிருத்திவிராஜோட தங்கச்சி யாரா இருந்தாலும் கட்டிப்பாரு. ஏன்னா பிருத்திவிராஜோட குணத்துக்காக. அப்பேற்பட்ட மாப்பிள்ள மச்சான். இப்ப கூட மச்சானுக்கு போன போடுறாப்ல. அதே சமயம் அங்க கோவமா கூட வேலை பார்த்த ஒருத்தர பலார்னு ஒரு அற விடுவாரு. எப்ப நம்ம மாப்பிள்ள கால் பண்ணாப்லயோ அடுத்த செகண்ட் மச்சான் கோவத்தை மறந்து போன்ல ஹலோ எப்பரா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். இவ ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சது, என்ன மறுபடியும் அவளோட நினைப்பா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படிங்கிறா. முந்தானத்து தான் இனிமே அவளை பத்தி நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். அதுக்கப்புறம் இவ்வளவு பண்ணேன்னா எனக்கு என்னடா மரியாதை, அவன் நினைப்பு ஏன்டா மறுபடியும் வந்துச்சுன்னு கேட்டா கல்யாண மண்டபத்தோட பேரு அவளோட பேருன்னு சொல்ல, இனி நானு கல்யாணத்துக்கு கூப்பிட போற எல்லார்கிட்டையும் மண்டபத்தோட பேரை சொல்லி அவளோட பேரை சொல்லி தானே கூப்பிடணும். ஒவ்வொரு தடவையும் அந்த நினப்பு வருமா இல்லையான்னு சொல்லும் போது அங்கதான்டா நீ ஹீரோயிசத்தை காட்டணும். உன்னை ஏமாத்தின அந்த பொண்ணோட பேர் இருக்கிற மண்டபத்திலேயே நீ கல்யாணம் வச்சிருக்கிறல்ல, அது கெத்துடா. அந்த கெத்தை மெயின்டைன் பண்றான்னு செமையா ஏத்தி விட்டு உங்களோட இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் என் வாழ்க்கையை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. பயப்புள்ள எவ்வளவு ஃபீல் பண்ணுதுன்னா, நான் இப்ப ஊருக்கு வருது என் கல்யாணத்துக்காக அப்படிங்கறத விட உங்களை பாக்குறதுக்காகத்தான்னு அநியாயத்துக்கு ஃபீல் பண்றாரு. பிரெஞ்சுகளோட பேரை போட்டு தனியா ஒரு மாடர்னா இன்வெஸ்டர் எல்லாம் அடிப்பாங்கல்ல, இன்வெஸ்டிகேஷன் கிடைச்சி அதுக்கு பேர் என்னது, இன்விடேஷனா. ஆமா, ஃப்ரெண்டுகளுக்காக ஸ்பெஷலா மாடர்னா ஒரு இன்விடேஷன். நாங்க இந்த அளவுக்கு ரோல் ஆகுது இன்விடேஷன். எப்பா சரியா சொல்றனா இன்விடேஷன்ல ஃப்ரெண்டுகளோட பேரை போட்டா பரவாயில்ல, கூடவே மச்சான் பேரையும் சேர்த்து போட்டு அந்த மாடர்ன் இன்விடேஷன் அடிச்சு வச்சிருக்கான். இதுல பசங்களுக்கு கொஞ்சம் காண்டு, இதெல்லாம் ரொம்ப டூ மச்னு நினைக்கிறாங்க. இன்விடேஷன் ரெடி, நாளையில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்விடேஷனை நல்ல ராசியான ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தம்பி நினைக்கிறேன், அந்த வெள்ளை டிஷர்ட் தம்பி நினைக்கிறேன், யாருக்கு அந்த ராசியான ஆளுக்காக இன்விடேஷன் காத்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு பேசி முடிக்கல. அந்த கடைக்கு டீ கொடுக்குற ஒரு பையன், நம்ம பையன் கல்யாணமா, நல்லது நான் இன்விடேஷன் எடுத்துக்கிறேன், கல்யாணத்துக்கு முந்தின நாளே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எடுத்துட்டு அவனே கிளம்பிட்டான். தம்பிக்கு பயம், ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் யாரு கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இவனே வந்து எடுத்துட்டு போயிட்டான். சரி இவன் ராசியான கையா இல்லையா அப்படின்னு தம்பி கேட்கிறான். கடைக்காரரு ரொம்ப ராசியானவன் தம்பி, புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு டிசம்பர் 31 சொன்னேன், ஜனவரி 1 திறக்கணும்னு வந்தேன், பார்த்தா அக்டோபர் மாசம் திறந்தேன். 10 மாசம் கடை படுத்து போச்சு. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு அவ்வளவு இழுத்து விட்டுச்சு தெரியுமா, அதுதான் அந்த வயலோட ராசி அப்படின்னு சொல்ல தம்பிகாரன் பதறான். இந்த பக்கம் ஜோசியக்காரர்கிட்ட கல்யாணம் நல்லபடியா நடக்குமா, தடங்கடங்கள் எதுவும் வந்துடாதே அப்படிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கணிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சரட்டன ஒரு வண்டி அந்த பக்கம் போகுது. எந்த தடங்களும் இல்லாம விருட்டு நடந்து முடிஞ்சிரும்னு, இதோ இப்போ ஒரு வண்டி போச்சுல சரட்டனு, அந்த மாதிரி கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும்னு ஜோசியர் சொல்லி வாய முடிக்கல, வாய கூட மூடல. அதுக்குள்ள பார்த்தா அந்த லெவலுக்கு ஃபாஸ்டா போன வண்டி ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கிடக்குது. வண்டி பாருங்க ஈபி டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள எப்படி தலைகீழா கிடக்குன்னு. அப்போ கல்யாணம் நடக்கும், ஆனா கல்யாணத்துக்கு பிறகு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்ல வராங்களோ என்னவோ. இந்த பக்கம் கல்யாண பொண்ணை காட்டுறாங்க. பிருத்திவிராஜோட தங்கச்சி போனை போட்டு திட்டுறாப்ல. அடிக்கடி மாப்பிள்ளைக்கு போனை போட்டு நல்லபடியா பேசினா தானே அவன் மனசு நல்லா கரெக்டா இருக்கும். உங்ககிட்ட சொல்ல முடியாதபடி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், நான் தான் எல்லாமே கரெக்டா பேசிட்டு இருக்கிறேன், பேசு உடனே பேசுன்னு அர்ஜுன் படுத்துறாரு. சரின்னு இவளும் போனை கட் பண்றா. பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற இவங்க 2 பேரும் பிருத்திவிராஜ் பொண்ணோட அப்பா அம்மா போல தெரியுது. அடுத்த ஒரு மேட்டரை பத்தியும் இந்த குடும்பம் பேசிட்டு இருக்குது. மூத்தவன் பிருத்திவியோட பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கல்யாணத்துக்கு வரலன்னா எப்படி, அவங்க வீட்டுக்கும் போய் நாம கூப்பிடணுமே அப்படின்னு பேச அப்பா பதறாரு. இல்ல அவனுக்கு தெரியாம மட்டும் நாம போய் கூப்பிட்டோம் பிரச்சனை பெருசாயிடும், ஒருவேளை கூப்பிடுறதா இருந்தா பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லி தான் கூப்பிடணும், அவனுக்கு தெரிஞ்சுதான் செய்யணுங்கிறாப்ல அப்பா கட்டன் டேட்டா சொல்லிடுறாரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு இருக்கிற வேலைக்காரிய இந்த அம்மா ஒரு மாதிரியா பாக்குது. என்னையும் பாக்குறீங்க, நான் என்ன பண்ணேங்குது, ஏப்பா சும்மா அந்த கப்ப எடுத்துட்டு போன
தோன்றதுக்காக பார்த்தேன், அதுக்குள்ள ஏன் நீ அப்படி பாக்குற, போ போ அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. ராத்திரி ஆனா கல்யாணம் ஆக போற அந்த கனவுகளோட இந்த பக்கம் பொண்ணும் அந்த பக்கம் மாப்பிள்ளையும் பல கதைகளை ஹெட்போனை மாட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்படி எதான போகும். அங்க கூட மச்சானை பத்தி தான் விசாரிக்கிறாப்ல. பிருத்திவி கூட அடிக்கடி பேசுவியான்னு. வாரத்துக்கு 1-2 தடவை பேசிப்பான், அவ்வளவுதான் அப்படின்னு தங்கச்சி சொல்லுவா. வாரத்துக்கு ஒரு தடவை தானே என்கிட்ட ரெகுலரா பேசுவாப்லன்னு மாப்பிள்ள சொல்றாப்ல. வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டா மச்சானுக்கு ஷர்ட் பிடிக்குமா டி-ஷர்ட் பிடிக்குமான்னு விசாரிக்கிறா. இந்த பொண்ணுக்கோ கோவம் வரும். என்ன பத்தி விசாரியானா எங்க ஒன்னனை பத்தி விசாரிக்கிறேங்கிறாப்ல. மனசுல கோவம் இருக்கும். இது எப்படி ஓப்பனா மாப்பிள்ள கிட்ட சொல்ல முடியும்? பேசுறதுக்கு வேற ஒண்ணு இல்லையா? நான் போனை வச்சிரவா அப்படின்னு கேக்குறா. இல்ல இரு கல்யாண வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறான் பேச்ச மாத்தி. ஏற்பாடெல்லாம் சிறப்பா போய்கிட்டு இருக்குதான். ஆளுக ஆர்ப்பாட்டம் குழந்தைக எல்லாம் நல்லா தான் இருக்குது. அண்ணியும் குழந்தையும் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான் குறைன்னு இவ சொல்லுவா. ஆமா நானே கேட்க நினைச்சிட்டு இருந்தேன், என்ன அவங்க 2 பேருக்கு பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறாரு. 24 மணி நேரமும் விடாம என்கிட்ட பேசுறதை விட எங்க அண்ணன் கிட்ட பேசுறது தான் ஜாஸ்தி. அவர்கிட்டயே கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா இவன் கேட்கப்பக்கானு இழிச்சிட்டு சிரிக்கிறான். நான் வைக்கிறேன் குட் நைட் அப்படின்னு போனை வச்சுட்டா. பார்த்தா பின்னாடியே மச்சான் போனை கால் பண்றாரு. போனை போட்டாப்ல. பொண்ணுகிட்ட பேசும்போது இருந்த ஆர்வத்தை விட பொண்ணோட அண்ணன் கிட்ட பேசும்போது பயலுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. தப்புனு எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தோசை சொல்றீங்களா, இப்பதான் பேசிட்டு இருந்தேன் வச்சேன் அப்படின்னு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு இவனுக்கு டாபிக் கிடைக்காம அப்புறம் இங்க மச்சான் கிட்ட மட்டும் வளவலா கொலகலான்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். இதுல வேற அங்க ஒரு சரக்கு இங்க ஒரு சரக்கு, 2 பேரும் சரக்க போட்டுட்டு ஆத்திரா சொற்பொழிவ. உங்களை மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு கிடைக்காம போயிட்டாப்லையேன்னு உருகுறாரு. இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான உறவுனா என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. என்ன உறவுன்னு இவரும் கேக்குறாப்ல மாப்பிள்ளையும். மாம மச்சா உறவு தாண்டா அப்படிங்கிறாரு பிருத்திவி. காதல் பண்றவங்களுக்கு நடுவுல கூட இந்த கெமிஸ்ட்ரி இருக்கான்னு தெரியாது, ஆனா மாம மச்சானுக்கு இடையில அந்த கெமிஸ்ட்ரி இருக்கணுங்கிறாப்ல. ஃப்ளோல கெமிஸ்ட்ரியை பத்தி பேசினதும் இவனுக்கு காதல் ஞாபகம் வந்துருச்சு. நான் போனை வைக்கிறேங்கிறான். டேய் என்னடா எங்கேயாவது தெரியாதனமா கெமிஸ்ட்ரி காதல்னு சொன்னா அப்பவே நீ முரணே அங்கதான் போற. அவ்வளவு ஆழமா பஞ்சு போச்சு இல்ல? அந்த லெவலுக்கு ஆழமா பல வருடமா ஒரு பொண்ணை ஒருத்தன் லவ் பண்றான்னா நல்ல மனசுக்காரனா இருப்பான். அந்த நல்ல மனசு இருந்தா தாண்டா அந்த அளவுக்கு சின்சியரா ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியும். அந்த வகையில நீ நல்லவன்டா அப்படின்னு பிருத்திவி பாராட்டுறாரு. இந்த மாதிரி நம்மள எத்தனை நல்லவங்க இருந்தாங்கன்னு தெரியல. யாராவது நல்லவன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்ல நானும் நல்லவன் தான் கமெண்ட போட்டு வந்து பேலன்ஸா கன்டினியூ பண்ணுங்க. பாப்போம் எத்தனை நல்லவங்க சமூகத்துல இருக்காங்கன்ட்டு. சொல்ல போனா இந்த நல்ல குவாலிட்டியை தான் என் தங்கச்சியை உனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நான் பார்த்தேன். அதுலதான் எனக்கு ஒன்னு பிடிச்சு போச்சுங்கிறாரு. ஆமா உன் எக்ஸோட போட்டோ இருக்குதா அப்படின்னு கேக்குறாப்ல. இவன் இல்லங்கிறான். இல்லன்னு தான் தோணுதுங்கிறான். இருக்குண்டா ஒளி வச்சுட்டு இருப்ப, போட்டோவை கண்டுபிடிச்சு எடு. அந்த போட்டோவை எடுத்து அப்படியே எரிச்சு சாம்பலாக்கு. அதை பாத்துக்கிட்டே இரு. அந்த மாதிரி எரிச்சேன்னா கண்டிப்பா நீ அவளை மறந்துடுவ. கமான் டூ இட்ங்கிறாரு. கண்டிப்பா செய்யறேன்னு இவன் கிளம்பிட்டான். அதே சமயம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பேசலாமேன்னு போனை போடும். பார்த்தா பிஸின்னு வருது. சரி அண்ணன் கிட்ட பேசலாமேன்னு போனை போடும். அங்கேயும் பிஸின்னு வரும். அப்படின்னு காண்டாயி படுத்துருவா. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இவ்வளவும் பண்றீங்களே, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்ற அந்த அழகை நான் பார்க்கணும்னு ஒரு போடு போடுறாரு மாப்பிள்ளை. பிருத்திவி மூஞ்சி மாறுது. அதெல்லாம் நடக்காதுங்கிறாரு. நடக்கணும்னு மாப்பிள்ளை சொல்றாப்ல. அப்படியே உங்க 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்டா நீ எவ்வளவு கட்டாயப்படுத்தி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேங்கிறாரு பிருத்திவி. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்க போய் அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா இல்லடா எல்லாம் கைய மீறி போயிடுச்சுடான்னு மச்சான் பேசுறாப்ல. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க போன்ல அண்ணியோட போட்டோ இருக்கும்ல, அண்ணா தான் கூப்பிடுறான். பிருத்திவி அண்ணான்னு உசுர விடுறான். உங்க போன்ல அண்ணியோட போட்டோ இருக்கணும்னு கேட்டா இல்லையே அப்படின்னு போய் சொல்றாப்ல. ஏன்னு கேக்குறாரு. அந்த போட்டோ எடுத்து நீங்க உங்க மொபைல்ல வால்பேப்பர்ல ப்ரொஃபைல் பிக்சர்ல இதெல்லாம் வைக்கணும். டெய்லி நீங்க அந்த மொபைல் எடுக்கும் போதெல்லாம் அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ தாராளமா உங்க மனசு மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு அட்வைஸ் போடுறான். கண்டிப்பா செய்யணுமான்னு கேட்டா கண்டிப்பா செய்யணும். எனக்காக நீங்க செய்யணும். நான் போட்டோ எரிக்கிறோம்னா நீங்க போட்டோவை ப்ரொஃபைல் பிக்சரா வைக்கணும், வால்பேப்பர்ல வைக்கணும். மறுக்காதீங்கிறாப்ல. குருவாயூரப்பன் கோயில்ல மாப்பிள்ளையும் பொண்ணு நாங்க போட்டோ எடுக்கும் போது பக்கத்திலேயே நீங்களும் உங்க பொண்டாட்டியும் நிக்கணும். போஸ் கொடுக்கணும், போட்டோவுக்கு போஸ் கொடுக்கணும், கூடவே உங்க குழந்தையும் இருக்கணும். இதுதான் என் ஆசைங்கிறான். இவங்க 2 பேரும் பேசும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்ல இந்த அழகியெல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு மியூசிக் போடுவாங்கல்ல, அந்த பாட்டுல இருக்கிற சிங்கிள் டோன் எல்லாத்தையும் மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியல 3D அங்கங்க போடுறாப்லையா. நம்ம வெளியே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாப்லையா என்னன்னு தெரியல. பச்சையா தெரியுது. இல்ல ஃபுல் டோனே யூஸ் பண்றாங்க. ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுவாங்க. நம்மள மாதிரியா என்ன? ஒரு வழியா மாப்பிள்ளை போட்டோவை எரிக்கிறதுக்காக போட்டோவை கண்டுபிடிச்சிட்டான். அந்த பக்கம் நம்ம பிருத்திவி அவரு போட்டோவை கண்டுபிடிச்சு அத போட்டோவை எடுத்து தன்னோட வால்பேப்பர்ல வைக்கிறாப்ல. தினம் அப்பப்போ போன் எடுக்கும் போது பாக்குறதுக்காக. இதுல என்ன ஷாக்கிங்கான விஷயம்னா நம்ம மாப்பிள்ளை எந்த பொண்ணை மறக்கணும் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு கோமா இருக்கிறானோ
போட்டோவை எரிக்கிறானோ அந்த பொண்ணு தான் நம்ம பிருத்திவியை கட்டிக்கிட்ட பொண்ணு. இந்த உண்மை இவங்க 2 பேருக்குமே தெரியாது, பாக்குற நமக்கு தான் தெரியும். அப்படி ஒரு ஷாக்க வச்சிருக்காங்க. ஐயோ என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க. அடுத்த நாள் காலையில தான் பொண்டாட்டிக்கு வாட்ஸ்அப்ல சாரின்னு மெசேஜ் அனுப்பலாம்னு பாக்குறாரு. அப்புறம் அழிச்சு விட்டாரு. அப்புறம் ஐ எம் சாரின்னு டைப் பண்றாரு. சென்ட் பண்ணிட்டாப்லப்பா ஒரு வழியில. இந்த பக்கம் அண்ணிய காட்டுறாங்க. ஐ எம் சாரிங்கிற அந்த மெசேஜை பார்த்துட்டு அவங்க மூஞ்சில ஒன்னும் பெரிய ரியாக்ஷன் இல்ல. இந்த பக்கம் அடுத்து பிருத்திவி காலே பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்பையும் பொண்டாட்டி போன் எடுக்கல. திரும்ப திரும்ப நம்ம ஆளு ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கிறாப்ல. காலை கட் பண்ணி விட்டவங்க இப்ப காலை பார்த்துட்டு கண்டுக்காம இருக்கிறாங்க. பொண்ணு கிட்ட பேசினதை விட மச்சாங்கிட்ட தான் இப்பயும் அதிகமா பேசிட்டு இருக்கிறேன் மாப்பிள்ள. மெசேஜ் எல்லாம் தத்துவமா வைக்கிறாப்ல. அதெல்லாம் பார்த்த பிறகுதான் பொண்டாட்டிக்கு லைட்டா சிரிப்பே வருது. பிருத்திவிக்கும் பிருத்திவியோட பொண்டாட்டிக்கும் நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு மாப்பிள்ள ட்ரெஸ் எடுக்க வெயிட் பண்றாரு. என்ன கலர் உங்க பொண்டாட்டிக்கு ஃபேவரட்டான கலரு? அந்த கலரை சொல்லுங்க, நான் சூப்பரா புடவை எடுத்துட்டு வரேங்கிறான் இவன். அந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமான கலர்ரா, எப்படி சொல்றதுன்னு தெரியலையேன்னு பிருத்திவி குழம்புறாரு. அப்புறம் கேலண்டர்ல பார்த்து அந்த கலரோட பேர் என்னன்னா அப்படின்னு ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாப்ல. செவ்வந்தி பூ கலர் மாதிரி தம்பின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள அந்த பக்கம் செவ்வந்தி பூ கலர்ல ஒரு சேரியை எடுத்து வச்சுட்டான் அவன். அந்த பக்கம் பிருத்திவியை பேச விட்டுருக்கலாம். செவ்வந்தி பூ கலர்னு முழுசா அங்க சொல்லியிருந்தா கூட இந்த பக்கம் நம்ம பையன் அதை கேட்டிருப்பான். செவ்வந்தி பூ கலரு நம்ம எக்ஸோட கலராச்சேன்னு அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். பேச விடலையே, விதி வலியது. என்ன பண்றோம்? சரி பொண்ணு கிட்ட போன் போடலாமே என்ன மாப்பிள்ள போனை போட்டா போனை வீட்லயே வச்சுட்டு போயிடுச்சு போல பொண்ணு. வீட்டுல இருக்கிற எல்லாரும் எடுத்து பேசுறாங்க. வேலைக்காரிக்கு ப்ரோ மேக்ஸ் வேணுமா, இன்னொருத்தவனும் அட்டன் பண்றேன் அவனுக்கு மேக் வேணுமா, மேக் புக். 25 நிமிஷமா இதுலயே ஓடிடுச்சு. போனை வைங்க, என் பொண்ணு இல்ல வந்ததை பேச சொல்றேன்னு மாமனாரு கட் பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தா தம்பிய மாப்பிள்ள கழுத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. ஊருக்கு வந்துட்டான் போல. யாரா என் பட்ட பேரை அவகிட்ட சொன்னது அப்படின்னு கழுத்தை பிடிக்கிறாரு. ஓம் பட்ட பேரை சொல்லலையே, ஏன் பட்ட பேரத்தை நான் சொன்னேன் அப்படிங்கிறான் அவன். அப்படியா ஓம் பட்ட பேரா, என்னது தம்பி அது அப்படின்னு கேட்டா பருப்பு சாதத்தோட தம்பி அப்படின்ட்டு ஓடுறான். பருப்பு சாதங்கிறது நம்ம மாப்பிள்ளையுடைய பட்ட பேர் போல. நமக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு தம்பி. சின்ன வயசுல எல்லாம் நம்மள பால்கோவான்னு கூப்பிடுவாங்க. அது எதுக்கோ என்னவோ எனக்கு தெரியல. அவ்வளவா நிறைய பால்கோவா சாப்பிட்ட ஞாபகமும் எனக்கு இல்ல. மலரும் நினைவுகள்ல நிறைய விஷயத்தை இந்த படம் ஞாபகப்படுத்துதுப்பா. உங்களுக்கு ஏதாவது பட்ட பெயர் ஸ்பெஷலா வச்சிருந்தாங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வித்தியாசமான பட்ட பெயர் பின் செய்யப்படும். நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அதுல ஐபோன் இருக்கும். அதை பார்த்ததும் தம்பி டப்புன்னு போன் எடுத்துட்டு பரவாயில்லையே என்னதான் என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாலும் எனக்கா ஐபோன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு கேட்பாரு தம்பி. ஐயா அது உனக்கு இல்லன்னு புடிங்கி வச்சுக்கிறேன். யாருக்குன்னு கேட்டா பிருத்திவி மச்சானுக்குங்கிறாப்ல. மச்சான் பைத்தியம் பிடிச்சு போய் திரியறேன். சரி அப்பாவுக்கு என்னடா எடுத்துட்டு வாங்கிட்டு வந்தான்னு பார்த்தா இந்த தைலம் இருக்கும்ல ஜண்டுபம் தைலம், அந்த மாதிரி தைலத்தை வாங்கி கொடுத்துட்டு அம்மாவுக்கு சோப்பா, தம்பிக்கு சாக்லேட்டா. ரொம்ப வரமா இருக்காண்டா டேய். முதல் தடவையா பொண்ணை நேர்ல பாக்குறதுக்காக மாப்பிள்ள வந்திருக்கிறார். பொண்ணு இறங்கி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இந்த பக்கம் மாப்பிள்ளைய நோக்கி வரா. நம்மால கிளாஸ போட்டுட்டு ஸ்டைலா தான் வராரு. அதை கலட்டாம போட்டுட்டே வந்திருந்திருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்ன பேசுறதுன்னு தெரியாம குழப்பி பேசிட்டு இருக்கிறேன். பிருத்திவி மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. எங்க அண்ணனை இவ்வளவு அழகா ரசிக்கிறது நீ மட்டும்தாயா அப்படின்னு பொண்ணு ஓட்டுறா. உங்க அண்ணன் மாதிரி ஒரு தெளிவான மனம், அமைதியான குணம் வேற யாருக்கு இருக்கும் அப்படின்னு மாப்பிள்ளை இந்த பக்கத்துல சொல்லி முடிக்கல. அந்த பக்கம் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கும்போது இந்த கடலையுடைய தொலி கொஞ்சம் அப்படி மூஞ்சி பக்கத்துல பறந்துருங்க. வரும் பாருங்க அவருக்கு கோவம் போட்டு பொழந்து எடுத்துருவாப்ல. அவ்வளவு கோவக்கார பிருத்திவியை பிக்கப் பண்றதுக்காக அப்பா அம்மா இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ட்ரெயின் 12 மணி நேரம் லேட்டு போல. பிளைட்ல வந்திருக்கலாமேன்னு பேசிட்டு வராங்க. பிளைட்ல நம்ம பிருத்திவியை பேன் பண்ணி வச்சிருக்காங்களா, தடை செஞ்சு வச்சிருக்காங்களா. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் போல. அதனால எந்த பிளைட்லயும் ஏத்துறது இல்ல போல. இங்க பார்த்தா கூலிங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு கோவக்காரர். எப்ப நம்ம மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் புரிய போதோ தெரியல. லக்கேஜ் ஏத்திட்டு இன்னொரு வண்டியும் எடுத்துக்கணுங்கிறாரு பிருத்திவி. யாப்பா அப்படின்னு கேட்டா போற வழியில என் பொண்டாட்டியும் ஏத்திட்டு போனோம் அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாரு. இவங்க 2 பேருக்குமே அதிசயம் அது. இந்த பக்கம் பார்த்தா சம்பந்திகளும் பாத்துக்கிறாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க வாங்க அப்படின்னு கூட்டு போறாரு. அந்த பக்கம் பார்த்தா பிருத்திவி கூட லைன்லயே இருக்கிறாப்ல நம்ம மாப்பிள்ள. ட்ரெஸ் நல்லா டக்கின் பண்ணிட்டு போங்க, லைன்லயே இருக்கணும், நான் சொல்றதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உடனே இவரும் டக்கின் பண்ணிட்டு ஜம்முன்னு போறாரு. மாமனாரை கண்டாலே பிருத்திவிக்கு பிடிக்காது போல. நம்மள மாதிரியே எவனோ எழுதுன ஒரு மொட்டைக்கடதாசிக்காக என் பொண்ணு கூட சண்டை போட்டு இல்ல, மொட்டைக்கடதாசி எழுதுறவனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு மாப்பிள்ளைய பார்த்து மாமனார் பிருத்திவியை பார்த்து மாமனார் கேட்கிறாரு. நான் சொல்றத அப்படியே சொல்லுங்கன்னு இந்த பக்கம் மாப்பிள்ளைய ஒரு புட்டு போடுறாப்ல. நீங்க பெரிய மனுஷன், நல்லவரு, உங்க மனசு விசாலமான மனசு. அந்த மனசு என்கிட்ட இல்ல. நானும் ஒரு சாதாரண ஆளு. கோப தாபம் எல்லாம் இயற்கையா எனக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும். அதனால முன்ன பின்ன பண்ணிருப்பேன், கண்டுக்காதீங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்க இவங்க தான் என்னோட ஒரு சின்ன உலகம். இதை தாண்டிய ஒரு உலகத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சின்ன
உலகத்துக்குள்ள ஏலியன் மாதிரி எகிரி குதிச்சதுதான் அந்த மொட்டை கடுதாசி. என் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்க கூடியவன் அவன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் மாமனாரு, என்ன சம்பந்தி உங்க பிள்ளைக்கு தலை இதுலதான் அடிபட்டு இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. எனக்கு அடிபட்டாப்ல தெரியல, ஆனா சம்திங் ஏதோ நடக்குதுன்னு அப்பாவும் சொல்றாப்ல. சரி நடந்ததெல்லாம் மறந்துருவோமே அப்படின்னு பேச, அத நீயும் நானும் முடிவு பண்ண முடியாது, என் பொண்ணு தான் முடிவு பண்ணணும், இதோ அவளே வந்துட்டாலே அப்படின்னு காட்டுறாங்க. உடனே நம்ம பிருத்திவி திரும்பி பாப்பாரு, குழந்தைய தூக்கிட்டு அப்படியே அந்த அம்மா இறங்கி வரும். மறுபடியும் அழகிய லைலா பாட்டு தான். அந்த படத்துல வந்த பாட்டுக்கும் செட் ஆச்சோ இல்லையோ, கார்த்திக் படத்தை சொல்றேன், இந்த படத்துக்கு பக்காவா செட் ஆயிருக்குங்க. இந்த பக்கம் நம்ம பைய சரி அண்ணிய பார்த்து நான் சொல்ற டயலாக அப்படியே சொல்லணும்னு சொல்லிட்டு ஹெட்போன்ல பேசிட்டு இருக்கிறான். காலப்போக்குல எல்லா காயமும் நாளாக 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 காணாம போயிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம எல்லாத்தையும் மறந்து ஒரு புது வாழ்க்கைய தொடங்கலான்னு அநியாயத்துக்கு பேசுறேன். உன்னை மட்டுமே லவோட பாத்துக்கிட்டு இருந்த அந்த பழைய மனுஷனை நான் மாறுறதுக்கு நீ எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு இவன் சொல்ல, கரெக்டா அதை நம்ம பிருத்திவி சொல்றாரு. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஒரு போடு போடுறான். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி அப்படின்னு பேச, டயலாக கேட்ட எல்லாம் ஆடி போயிட்டாங்க, பொண்டாட்டி உட்பட. அப்புறம் குழந்தையும் தூக்கிக்கிட்டாப்ல. குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். நீ வரல, கார் கூட நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நிக்கிறார். இந்த பக்கம் தங்கச்சி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் குரூப் இருக்கும்ல, ஃபேமிலின்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அந்த குரூப்ல தான் பொண்டாட்டியுடைய பேரையும் பிருத்திவி ஆட் பண்றாரு. அதை பார்த்ததும் தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாமெல்லாம் கோவப்பட்டு இந்த மாதிரி பல குரூப்ல இருந்து வெளியில வந்திருக்கான். தேவையில்லாம பழச நிறைய சுரண்ட வைக்குதுப்பா இந்த படம். இந்த பக்கம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு போன் போட்டு தேங்க்ஸ் சொல்றா. யாராலையும் முடியாதுன்னு நினைச்ச விஷயத்த இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருக்காப்லனா கண்டிப்பா அது நம்ம மாப்பிள்ளையா தான் இருக்கும்னு மாப்பிள்ளைய புகழ்ந்துகிட்டு இருக்காங்களா. அதனால பொண்ணு போன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து நிக்கிறாரு மாப்பிள்ளை. மச்சான ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறதுக்காக. பொண்ணை பார்க்கும்போது கூட இவ்வளவு இதா இல்லையாடா. கதவு திறக்குது. மச்சான் அந்த பக்கம் வரார், இந்த பக்கம் மாப்பிள்ளை வரார். ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் நேருக்கு நேர பாத்துக்கிறாங்க. இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்ல 80கள்ல வந்த ஒரு மலையாள பாட்டை போடுறாங்க. அது கூட பயங்கர செட்டா தான்ப்பா இருக்குது இவங்களுக்கு. சிவாஜி கணேசனே நேர்ல நிக்கிறாப்ல. பிருத்திவி ஒரு பார்வை பார்த்துட்டு கையை இடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, அப்படி இருக்கும். அப்புறம் ஓடியா வந்து கட்டி பிடிச்சுக்கிறாப்ல. ஐயோ இவங்க ரெண்டு பேரோட அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லையா. மாப்பிள்ளைய அலைக்கா தூக்கி சுத்துறாரு பிருத்திவி. உயரம் கம்மியா இருக்கிறா. எவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கிறான். சரிடா உங்க அண்ணிய பாக்கும்போது இந்த டயலாக் விடு, என்ன கோவம் குறையும் அப்படிங்கிறாப்ல பிருத்திவி. ஐயோ கண்ணத்தெல்லாம் பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்தாங்கன்னு ஐபோனை கிஃப்ட் கொடுக்குறான் பிருத்திவிக்கு. அப்படியே பிருத்திவிக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். தன் வாழ்க்கையில தனக்கு கிடைச்ச 2வது கிஃப்டா இந்த ஐபோன். அப்ப முத கிஃப்ட் என்னன்னு கேட்டா, நீ தாண்டா அப்படின்னு மாப்பிள்ள நெஞ்ச நக்கறாப்ல. என்ன அண்ணி இல்ல அப்படின்னு கேட்டா, அண்ணி தங்குற வீடு வேற, இவங்க வீட்டுல இப்ப அண்ணி இல்ல, மாமனார் மாமியாரை பார்க்கணும்னு சொல்லி அங்க போயிட்டாங்க போல தெரியுது. அந்த கேப்ல தான் இவங்க வந்திருக்கான். 2 பேரும் ஜாலியா சரக்கடிச்சிட்டு போட்டோ எல்லாம் ஒண்ணா எடுத்துக்கிறாங்க. காதல்னு ஒரு வார்த்தையை பிருத்திவி சொல்லுவாரு. அது எந்த படத்தோட பேருன்னு இவங்க கேட்பான். ஒரு படத்தோட பேரு தான் நினைக்கிறேங்கிறான். பொதுவா காதலோ கெமிஸ்ட்ரியோன்ற வார்த்தை கேட்டா எக்ஸோட நினைப்பு தான் அவனுக்கு வரும். இப்போ அந்த நினைப்பே மறந்து போச்சு பாத்தியா. நான் ஜெயிச்சிட்டேன்டான்னு பிருத்திவி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வேலைக்காரியா பாட்டிமாவா? வேலைக்காரி தான் நினைக்கிறேன். ரமணின்னு மொட்டையா தான் கூப்பிடுறாங்க. அந்தம்மா புரோட்டீன் பவுடர் வச்சுக்கிட்டு சப்பாத்தி போட பாக்குது. யார் இந்த பவுடர் எடுத்து கொடுத்தான்னு கேட்டா, புதுசா வந்த நம்ம பிருத்திவியுடைய பொண்டாட்டி தான் எடுத்து கொடுத்தான்னு ஒரு பிட்ட போட, நான் ஏன் எடுத்து கொடுக்க போறேன், தேவையில்லாம போய் சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு அந்த பக்கம் ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் சரக்கு அடிச்சுட்டு, எவ்வளவு நல்ல பையனா இருக்கிற, உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை விட்டுட்டு போனவன் கண்டிப்பா ஒரு பழுத்த பழமா தான் இருப்பான்னு பிருத்திவி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியாது தன்னை பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்கிறாங்கிறது. அது மட்டும் இல்ல, அவ ஒரு பெருத்த பழத்தை மட்டும் கட்டிக்கிறது இல்லாம இன்னும் வேற ஒரு 4-5 பேர் கூட பழக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு கேடு கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பா அப்படின்னு பிருத்திவி பேசுறாரு. இதுவும் தான் பொண்டாட்டியை பத்தி தான் பேசுங்கிறது அவருக்கு தெரியல. ஆனா 2 பேரும் பேச்ச மட்டும் பாருங்க எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. கூடிய சீக்கிரமே கட்டிக்கிட்ட அந்த பழத்தோட சொத்து பத்தி எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு எவனோ ஒருத்தனை இழுத்துக்கிட்டு ஓடி போறாளா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் வேண்டாமே தண்டனை அப்படின்னு சொல்ல, தேவை மச்சான் தேவை, உன்னை வேணாலும் விட்டுட்டு போனால அவளுக்கு இது தேவைன்னு பிருத்திவி விட மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்ல, கட்டிக்கிட்ட அந்த பெரிய பழம் இருக்குல்ல, அந்த பழம் பொண்டாட்டி போன அந்த சோகத்துல தலைய நைன்னு தட்டிக்கிட்டு காதல் படத்துல வராப்ல, உடம்புல டிரெஸ் இருக்கா இல்லன்னு கூட தெரியாம முன்னாடி சுத்தி திரிவான், அதை நீ பார்க்க தாண்டா போறேன்னு சொன்னதும் அதை கேட்கிற மாப்பிள்ளைக்கு பாருங்க குஷிய, என்ன ஆட்டம் ஆடுறான்னு. அதே சமயம் மாமனார் மாமியார் வீட்டுல இருந்து இந்த பக்கம் பிருத்திவி பொண்டாட்டி வராங்க. எல்லாம் நடந்து வர ஒரே காம்பவுண்ட் தான் நினைக்கிறேன். போஷன் தான் வேற வேற போல தெரியுது. இதோ வந்துட்டா பாரு ஆளு அப்படின்னு சொல்ல, நம்ம பய திரும்பி பாப்பான் பாருங்க. பார்த்த அடுத்த கணம் அவன் பார்வைய பாருங்க, இந்த பக்கம் அந்த அம்மா பார்வைய பாருங்க. இப்பயும் பேக்ரவுண்ட்ல அழகிய லைலா மியூசிக்க தான் போடுறாங்க. ஐயோ இந்த சிச்சுவேஷனுக்கும் செட் ஆகுது அந்த பாட்டு. படம் முழுக்க ஓட்டுவாயில இந்த மியூசிக்க பார்த்து அப்படியே மெய் மறந்து போய் நிக்கிறியா. இதுதான் என் பொண்டாட்டி, நீ அவளோட காத்துக்கிட்டு இருந்தியே பார்க்கணும்னு பார், என் மனைவி பார் அப்படின்றாப்ல. உங்க அண்ணிடா பேரு பார்வதினு சொல்லும் போது அப்பதான் பிருத்திவிக்கு ஒரு மேட்டர் உதிக்கும். டேய் ஆமால, உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போச்சுலே ஒரு பிசாசு, அந்த பேரும் அந்த பொண்ணோட பேரும் பார்வதி தானே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இவங்க
2 பேருக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. இனிமே அந்த பேரை கேட்கும்போது உனக்கு என் பொண்டாட்டி முகம் தான் ஞாபகம் வரணும், அவ மகன் ஞாபகம் வரக்கூடாது. இப்படி பேசுறாப்ல. சரி, ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க, குடுறா அப்படிங்கிறாரு பிருத்திவி. இவனும் கிஃப்டா கொடுப்பேன். பயங்கரமா முறைக்கிறாப்பாவ. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு உடனே கிளம்ப பாக்குறான். அது இதுன்னு ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு ஓடிட்டான். அப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட இப்ப ஏதோ கதை சொல்லிட்டு போறான்ல, எல்லாம் பொய். எனக்கு தெரிஞ்சு உன் பேரை கேட்டதும் அவனோட பழைய காதலியுடைய முகம் பழக்கம் இதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அதான் ஃபீலிங்ஸ் ஆயிட்டான். அதை காட்டிக்க வேண்டாமேனு ஓடுறான். பாவம் நான் வேற கொஞ்சம் ஓவரா அவனை கலாச்சி விட்டுட்டேன். அவன் இவனும் அந்த பழைய ஷாக்ல இருந்து திரும்ப வரல. அந்த பொண்ணு இருக்காளை விட்டுட்டு போனவ, அவ எங்க போனாலும் விளங்க மாட்டான். வீட்டோட சுவரே இடிஞ்சு அவ மேல விழுகிறா இருந்தாலும் அப்படியே செத்துறக்கூடாது. அதுக்கு முன்னாடி 4 பாம்பு வந்து அவளை கடிக்கணும். அப்படி சாவு வரணும்னு எல்லாம் சாப விட்டுக்கிட்டு இருக்கிறான் இவன். போன மறந்துட்டான் போல. அதுல ஓடியாத்து போன் எடுத்துட்டு ஓடுறான். இந்த பக்கம் பசங்களை போட்டு அடிக்கிறாரு நம்ம மாப்பிள்ளை. எல்லாம் நல்லா விசாரிச்சேன்னு சொன்னீங்களடா. நான் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணோட அண்ணி யாரு தெரியுமா? என் முன்னாள் காதலி பார்வதி அப்படின்னு சொல்ல அவங்களும் ஆடி போயிட்டானுங்க. கூட படிச்ச பார்வதியை கூட உங்களுக்கு தெரியாதடா அப்படின்னு கேட்டு சத்தம் போடுறாரு. தம்பியும் சரியில்லை, நண்பனும் சரியில்லை அப்படின்னு திட்டுறாரு. நிறுத்துறா, நாங்க பொண்ணு பார்க்க போனப்போ, நிச்சயார்த்தம் பண்ண போனப்போ எங்கேயுமே அந்த பொண்ணு அங்க இல்ல. அந்த அண்ணிங்கிற கேரக்டர் நீதானா மச்சான், அப்படி இப்படி மச்சானையும் அண்ணியையும் சேர்த்து வைக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மறுபடியும் உள்ள கூட்டு வந்திருக்கிற அனுபவிங்கிறாரு நண்பர். அவ அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் நீ. ஆனா உன்னால முடிஞ்சதுன்னா அவளை மறுபடியும் இந்த வீட்டை விட்டு துரத்தவும் உன்னால முடியும்ல அப்படிங்கிறாரு நண்பர். இல்ல வேண்டாம், பிருத்திவி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அந்த சந்தோஷத்துல மண்ணை போட நான் விரும்பல. அவருக்காவது அவங்க நிம்மதியா வாழணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாப்ல. இல்ல இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்ட போறேங்கிறாப்ல. இன்னும் 10 நாள்ல கல்யாணம். இன்விடேஷன் எல்லாம் வெளியில கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? இல்ல நான் பிருத்திவிக்கு கால் பண்ணி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல போறேங்கிறான். ஆனாலும் பார்வதி தான் என்னோட பழைய காதலிங்கிற உண்மை பிருத்திவிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், இறந்துருவாரு மனுஷன்னு வருத்தப்படுறாப்ல. அந்த பக்கம் அம்மாவுக்கு போன போட்டு இந்த மாதிரி புதுசா வந்த மாப்பிள்ளை என்னோட பழைய காதலை அப்படின்னு சொல்ல அந்த அம்மா ஷாக் ஆயிடுச்சு. எந்த இன்டென்ஷனோட நோக்கத்தோட என்ன வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கானே தெரியலங்கிறாப்ல புலம்பிக்கிட்டு இருக்கா. நீ என்னடா பண்ற, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? என்ன அம்மா கேட்டா அவன் வாங்கி கொடுத்த சேரியை கட்டிக்கிட்டு நிக்கிறதா சொல்றா. ஏன் அப்படின்னு கேட்க, உங்க மருமகன் தான் அந்த சேரியை தான் கட்டிட்டு முன்னாடி வந்து நிக்கணும்னு சொல்லிட்டாரு, நானும் கட்டிட்டு நிக்கிறேன்னு பேசிட்டு இருக்காங்க. சூப்பரா மேட்சா இருக்குப்பா, மாப்பிள்ளைய பாராட்டி ஆகணும்பா. நீயா பார்த்து உனக்கு ஒரு சேரி எடுத்தா கூட இந்த லெவலுக்கு மேட்சா இருந்திருக்காது, அவ்வளவு பர்ஃபெக்டா எடுத்திருக்கான் தெரியுமா அப்படின்னு பாராட்டுறாரு. ஆமா இந்த கலரோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, ரூபி பிங்கா. அதான் வாயிலேயே நுழையல அன்னைக்கு. இப்பெல்லாம் உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன் தெரியுமா அப்படிங்கிறாப்ல. கட்டி பிடிக்க வந்தா பையன் தூங்குறான்னு அந்த அம்மா சொல்லும். அதான் தனியா தூங்க கூடாதே, துணைக்கு ஏதாவது ஒரு தங்கச்சி ஏற்பாடு பண்ணுவோன்னு பக்கத்துல வராரு. சென்ட் வேற, இதுவும் மாப்பிள்ள வாங்கி கொடுத்த சென்ட் தான் சொல்லி அடிச்சு விட்டுட்டு நெருங்கி வந்தா அதுக்குள்ள அந்த பக்கம் வேலைக்காரம்மா பாத்திரத்தை உருட்டி விட்டுச்சு. தூங்கிட்டு இருந்த பையன் முழிச்சு ஆன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த கேப்ல பொண்டாட்டி எஸ்கேப் ஆயிடுச்சு. பிருத்திவிக்கு வரும்பா இருக்கோவா வெளியில பார்த்து கண்ணா அப்படின்னு சத்தம் போடுறான். கரெக்டா போன் கால் வருது. மாப்பிள்ள தான் பேசுறாரு. போனை போட்டு அழுகுறாப்புல ஒரு மாதிரியா பேசுறான். என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குன்னு பிருத்திவி விசாரிக்கிறார். நேரா சொல்ல முடியாத ஒரு மேட்டர்ங்கிறதுனால தான் போன்ல கூப்பிட்டேன். அது வந்து அப்படின்னு ஒரு மாதிரி தடுமாறான். நீ சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போற நான் சொல்லட்டுமா? இந்த கல்யாணம் வேணாம் தானே சொல்ல வர. டேட் பக்கத்துல வர 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 மன அழுத்தம் இப்படி எல்லாம் வரத்தான் செய்யும், பிரஷர் வரத்தான் செய்யும். உன்னோட பழைய காதலை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதா? அதுக்காகலாம் கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம், போக போக சரியா போயிடுங்கிறாப்ல பிருத்திவி. நீ தங்கமானவன்டா, அதனால நீ சொன்னதை நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா வேற எவனாவது இந்த மாதிரி கல்யாணம் ஒரு 10 நாள்ல வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு மட்டும் சொல்லி இருந்தான், அவன் மண்டைய 2ஆ பொளந்திருப்பேன்னு சொல்ல இவன் உச்சாவே போயிட்டான். யாரு? மாப்பிள்ள. இந்த பக்கம் பொண்ணோட அம்மா கல்யாணத்துக்கு என்னோட அன்னைங்களையும் கூப்பிடணும்னு பேச, பொண்ணோட அப்பா அதெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல, நாம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு கோவப்படுறாரு. இப்ப கட் பண்ணி அந்த அன்னைங்களை நமக்கு காட்டுறாங்க. ஓ பயிற்சி எல்லாம் பலமா கொடுக்கறாருப்பா, குருவா இருப்பாரோ. நம்ம பிருத்திவி காலையில நியூஸ் பேப்பர்ல இவங்க 2 பேரோட போட்டோவை போட்டு இந்த மாதிரி 10 நாள்ல கல்யாணம்னு பப்ளிஷே பண்ணி விட்டாப்ல பிருத்திவி. நல்லா இருக்கா அப்படின்னு பிருத்திவி பொண்டாட்டிட்ட காட்டுவாரு. கல்யாணத்துல அவருக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்கு அவரை கட்டாயப்படுத்தணும்னு இவங்களும் கரெக்டா தான் கேக்குறாங்க. உங்ககிட்ட எவனாவது ஒப்பீனியன் கேட்டானா அப்படின்னு கோவப்படுவாரு. அதுக்கப்புறம் தான் இல்லையே நம்ம கோவக்காரன் இல்லையே, நம்ம திருந்திக்கிட்டு இருக்கமேன்னு சொல்லிட்டு சாரி ஏதோ ஃப்ளோல பேசிட்டு அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாப்ல. நம்ம 2 பேரை ஒன்னாக்குனது அவன் தான், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா அப்படின்னு பேசுறாரு. பொண்ணோட அம்மாவோட அன்னைங்க அவங்க இந்த பேப்பர்ல வந்த அந்த போட்டோவை பார்த்துட்டு இது அவனே தான், காலேஜ்ல இவனுக்கு நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மாப்பிள்ளைய பத்தி எல்லா விவரமும் இந்த 2 அன்னைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல. பொண்ணுகிட்ட மேட்டர் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலாமேன்னு பொண்ணை பாக்குறதுக்காக மாப்பிள்ள வந்திருக்காரு. இந்த கல்யாணம் வேண்டாமேன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். தன்னோட அப்பா அம்மா கிட்டையும் இதே டயலாக சொல்லிருப்பான் போல தெரியுது. பொண்ணு ஏதாவது கோவமா ரியாக்ட் பண்ணணும்னு பார்த்தா அப்படி ரியாக்ட் பண்ணல. என்ன இதுக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க அதான காரணம் அப்படின்னு கேட்க இவர் ஆமாங்கிறாரு.
அதெல்லாம் எங்க அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டாப்ல. இந்த மாதிரி திடீர்னு வந்து நீ சொன்னாலும் சொல்லு வேணும் சொன்னாரு. கரெக்டா தான் இருக்கு எங்க அண்ணன் சொன்னது. அதெல்லாம் ஓகே. அதுக்காக யாராவது நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துவாங்களா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு பொண்ணு சொல்லிடுச்சு. தன் அப்பா அம்மா கிட்டயும் கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லும் போது அவங்களும் சிரிக்கிறாங்க. நீ வந்து இப்படி சொல்லுவேன்னு பிருத்திவி ஆல்ரெடி எங்க கிட்ட சொல்லிட்டாப்ல. இது ஒரு அழுத்தத்துல நடக்கிற பிரச்சனை தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாப்ல. போன்னு யாருமே இவன் சொல்றத சீரியஸா எடுத்துக்கல. எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கங்க அப்படின்னு கண்ணத்தை கிள்ளிட்டு போது பொண்ணு. அப்பா அவங்க கட்டி பிடிச்சு, உன்னால உன் பழைய காதலிய மறக்க முடியும்டா, வருத்தப்படாதா அப்படிங்கிறாரு. அந்த பக்கம் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு பிருத்திவி பொண்டாட்டியும் வீடு விடா சுத்திக்கிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போனோம்னு வலுக்கட்டாம நம்ம பையில எடுத்து வந்திருக்காங்க. தனியா பேசிட்டு போயினா அந்த பக்கம் விட்டுட்டு போயிருப்பாங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும். தனியா இருக்கும்போது நல்லா தான் பேசிட்டு இருப்பான். எப்போ எக்ஸ் கிராஸ் ஆகி போவாலோ அப்ப அவளை பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்கிறான். இவ்வளவு முறைச்சுக்கிட்டே போறா. முறையா பிருத்திவி கால் பண்ணி மாப்பிள்ள காலை கட் பண்ணி விடுறாப்ல. ராத்திரி ஆனா தூக்கம் இல்லாம தெரியுறான் மாப்பிள்ள. பொண்ணு அந்த பக்கம் ஹெட்போனை மாட்டிக்கிட்டு குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது. பிருத்திவி தான் குழந்தையோட ஆடிக்கிட்டு இருக்கிறான். தான் கூட வேலை பார்க்கிற குழந்தை வேலைன்னு ஒரு கேரக்டர். பொண்ணு வீட்டு சைட்லயும் அவரு தூரத்து சொந்தமா வருவாரு. தான் கூட வெளிநாட்டுல வேலை பார்த்தவர். அவர்கிட்ட போய் வெளிநாட்டுல நான் மோசடி பண்ணிட்டேன், அங்க இருந்து பணத்தை திருடிட்டு வந்துட்டேன், அங்க போனா என்ன பிடிச்சிருவாங்க, அப்படி இப்படி போய் பொய் சொல்லுடான்னு சொன்னா அவரை நான் மாலை போட்டிருக்கிறேன் சபரிமலைக்கு, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா மலை ஏறும்போது புலி பிடிச்சிரும் சொல்லிட்டு அழுகிறான். இவங்க என்ன சொன்னாலும் அவர் பொய் சொல்வதற்கு தயாராக இல்ல. இந்த பக்கம் பார்த்தா தன் அம்மாவோட அன்னைங்களை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றதுக்காக பிருத்திவி அங்க வந்திருக்கிறாரு. அப்பாவுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மறந்து நீங்க கல்யாணத்துக்கு வரணுங்கிறாப்ல. ஒருத்தர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் நாங்க எப்பயோ மறந்துட்டோம், உங்க அப்பன் தான் வீவு பிடிச்சிட்டு இருக்கிறாங்கிறாப்ல. இன்னொருத்தர்கிட்ட இன்விடேஷன் கொடுத்த பிறகு எப்பவுமே உன் தங்கச்சிக்கு எங்க ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு, கல்யாணம் நடந்த பிறகு பொண்ணையும் மாப்பிள்ளையும் இங்க கூட்டிட்டு வா, நாங்க ஆசீர்வதிக்கிறோங்கிறாரு இன்னொருத்தவர். உங்க வீட்டுக்கு அந்த மச்சான் வந்ததுல இருந்து உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது, என்ன இதையும் பாசிட்டிவா தான் அம்மாவோட அன்னைங்க பாக்குறானுங்க. அப்புறம் என் பொண்டாட்டி பார்வதி அவளையும் நான் வீட்டுக்கு குடியான்ட்டேங்கிறாரு. பரவாயில்லையே, கோவமெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கேன், நல்ல மாற்றம் பாராட்டி அமைச்சுக்கிறாங்க. பிருத்திவியோட மாமனார் ஒரு டாக்டர். நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல வேணும்னே இவனுக்கு குழந்தை பிறக்காத மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டு அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த கல்யாண மண்டபத்துல அந்த டேட்ல கல்யாணம் அப்படின்னு அவர்கிட்டயே ஞாபகப்படுத்துவாங்க. தான் மருமகனோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போற பையனை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. வேற ஏதோ ஒரு பேஷண்ட், அந்த பேஷண்ட்டுக்கான பிரச்சனை, சட்டுப்பட்டு கல்யாணத்தை முடிக்க சொல்லு அப்படின்றப்பதான் பேசிட்டு இருக்காரு ஒழிய அவருக்கு எதுவும் கிளிக் ஆகல. ஐயோ நம்ம வீட்டு பொண்ணெல்லாம் கட்டிக்க போறேன் அப்படி இப்படின்னு அவருக்கு இன்னும் தோணவே இல்லை. அப்பேற்பட்ட மறதி கேஸ் போல. இந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏறல அப்படின்னு ஃப்ரெண்டு காண்டாகிறாரு. கண்டிப்பா படிச்சு டாக்டரா இருக்க மாட்டேன், காசு கொடுத்துதான் டாக்டர் பட்டம் வாங்கி இருக்கணும், போ கிளம்புவோம்னு கிளம்பிடுறாங்க. அந்த ரூட்லயும் ஃபெயிலியர். அடுத்து வேற ரூட்டை கையில் எடுக்கிறாங்க. பேரு ஜார்ஜா. கல்யாண பொண்ணு அஞ்சலிய காலேஜ் படிக்கும் போது பின்னாடியே லவ் பண்ணி திறந்துகிட்டே இருந்தாராம் இந்த சார்ஜ். அவர் மூலமா ஏதாவது கல்யாணத்துக்கு எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு ஃப்ரெண்டு முயற்சி பண்றாரு. கூடவே நம்ம ஹீரோவோட தம்பியும் வந்திருக்கிறான். இவனே எல்லாத்தையும் மறந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களோட காதல் ஆத்மாத்மமான காதல் அப்படின்னு வாங்க. ஆனா அந்த பயபுள்ள பின்னாடியே திரியும் போது செருப்பு, கொடை, டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் அடிச்சிருப்பா கல்யாணம் பொண்ணு. அதுக்கு பேர் தான் உண்மையான காதலா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணமாக போது கேள்விப்பட்ட நினை வருத்தப்படுறாரு. கல்யாணத்தை விட உங்க உண்மையான காதல் தான் பெருசு, கொஞ்சம் உரம் போட்டு தண்ணி ஊத்துனா தானா செடி வளர போது, காதல் செடி வளர போது அப்படி இப்படின்னு ஏத்தி விடுறானுங்க. சும்மா அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு வச்சுச்சுன்னு ஏதாவது லெட்டர் போட்டு விடுங்க, அத காரணம் வச்சு கல்யாணம் நின்றோம், அப்புறம் அந்த பொண்ணு உங்களுக்கு தான் ஏத்தி விடுறானுங்க. அந்த பொண்ணு ஒன்னும் அவ்வளவு சூப்பரான ஆள் இல்லையே, இவ்வளவு பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்றதுக்கு, அதனால அவளையே கட்டிக்கிறணும் நானும் ஒன்னும் தொங்கல, இவளுக்குன்னு ஏதோ ஒரு இளிச்ச வாயம் மூக்குல சளி ஒழுக வந்துகிட்டு இருப்பேன், அவனை கட்டி வைக்கட்டும், எங்கேயோ ஒளிஞ்சு போட்டுன்னு தான் பேசுறாரு. இந்த ரூட்டும் ஃபெயிலியர். இன்னும் 2 நாள்ல கல்யாணம் போல. இந்த தடவை கலர் போட்டோவே நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் ஆயிருச்சு. தம்பி கேப்பான், கல்யாண பொண்ணு அஞ்சலி, அவளை நீங்க நினைச்சு கூட பாக்கலையா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்களே, அவன் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் வரலையான்னு கேட்டா, அதெல்லாம் இருக்கு, ஆனா இத பார்த்தா 2 பேரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும், சில சமயம் பிடிச்சது எல்லாத்தையும் நம்ம தியாகம் பண்ணி தாகணுங்கிறாப்ல பிட்ட போடுறாப்ல. உன் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு தான் உனக்கு ஐடியா வர மாட்டேங்குது, அடுத்தவங்க கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு உனக்கு நல்ல ஐடியா வரும்லன்னு ஃப்ரெண்டு சொல்றான். இது கல்யாணத்தை கெடுத்திருக்கியா எப்போன்னு தம்பி கேட்க ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி. இவங்க செட்ல ஒருத்தர் முதல் தடவை கல்யாணம் பண்ணாப்ல, யாரு நம்ம யோகி பாபு. அவர் கல்யாணத்துல பிராங்க் பண்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இந்த பால் வரும்ல, அதுல நல்ல காஞ்ச மிளகாவை கலந்து கொடுத்து விட்டான் போல தெரியுது. பாலை குடிச்சிருந்தாரா நாக்கு வெந்து போயிருக்கோம் ஆன்னு கத்திருப்பேன். ஆனா அந்த பாலை வச்சு அந்த பைபிள்ல என்னமோ ட்ரை பண்ணிருக்கு. கல்யாண பொண்ணு அலறிக்கிட்டு வெளியில ஓடி போச்சு. அப்ப ஓடுனதுதான் இப்ப வரைக்கும் சேரவே இல்லையே அப்படின்னு அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி முடியுது. எவனாவது ஒரு வில்லங்கம் பிடிச்ச வந்து கல்யாணத்தை நிறுத்தினாதான் உண்டு அப்படின்னு பேசும்போது மாயங்குட்டின்னு ஒரு பேரு ஞாபகம் வருது. அவன் பேரை ஞாபகப்படுத்தினது 2 பேர் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறானுங்க. இவங்களோட ஸ்கூல்ல படிச்சவன் தான் மாயன் குட்டி. இவர் தான் அது. கல்யாணத்துக்கு கூப்பிட இவங்க வந்திருக்கிறதா மாயன் குட்டி நினைக்கிறாரு. ஆனா பசங்க வந்திருக்குது கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவனை கூப்பிட்டு இருக்குது. அப்ப கொண்டாங்க, அந்த கிஃப்ட் உங்களுக்காக தான் வாங்கினேன், அதான் கல்யாணத்தை நிறுத்த போறமே, கொண்டாங்கன்னு கிஃப்ட பிடிங்க தூங்கி வீசி எறியறேன். ஏன்டா வீசி எறியற அப்படின்னு கேட்டா, கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள 2 கருந்து இலை வச்சிருந்திருக்கிற, அதை தூக்கி எறிஞ்சிருக்காப்ல. அதை கேள்விப்பட்டதும் ஃப்ரெண்டு குஷியாகி, டே குட்டி உன்ன மாதிரி ஒரு விஷம்
தாண்டா வேணும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்குன்னு அழகா கட்டி பிடிச்சு முத்தமே கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ பொண்ணை தனியா கூட்டு வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு எடுத்து சொல்றேன். இந்த கல்யாணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் யோசிக்கணுங்கிறான். இந்த பக்கம் நம்ம மாயங்குட்டி கல்யாணத்தை எப்படி கெடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அந்த பக்கம் பிருத்திவியோட பொண்டாட்டி என்ன சொல்லணும்னு தெரியாம சொல்லாம இருக்க முடியாம அவங்களும் நெளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிருத்திவி கிட்ட அது வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அப்படின்னு சொல்ல வரும்போது வேண்டாம் நான் எதையும் கேட்க விரும்பலன்ட்டாரு பிருத்திவி. இந்த பக்கம் மாப்பிள்ளையோ பொண்ணு கிட்ட உண்மையான காரணம் என்னன்னு சொல்ல முடியாம எந்திரிச்சு போற சமயம் பொண்ணு ரொம்ப ஷார்ப்புங்க. எங்க அண்ணி பார்வதி அவங்கள தானே இதற்கு முன்னாடி நீங்க லவ் பண்ணீங்க அப்படின்னு கரெக்டா கேக்குறான். இவன் அதிர்ந்து போய் திரும்பி பாக்குறான். உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். பார்வதி அண்ணி தான் என்கிட்ட சொன்னாங்கன்னு பொண்ணு சொல்லுது. அண்ணியும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேருமே இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் பாக்குறீங்க. ஆனா நீங்க ரெண்டு பேருமே கால்குலேஷன்ல எடுத்துக்காம இருக்கிறது என்னதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நியாயமான கேள்விதான். இந்த பக்கம் தன் பொண்டாட்டி கிட்ட நீ பழச பத்தி எதையுமே கலர வேண்டாம். யாரு எதை பத்தி சொன்னாலும் இனி நான் அதை நம்ப போறது இல்ல. நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பொண்டாட்டி வாய அடைச்சிட்டாரு பிருத்திவி. பொண்ணு இவ்வளவு மெச்சூரா இருக்கிறாளே, இவ்வளவு ஓப்பன் மைண்டடா இருக்கிறாளே, இவ்வளவு போய் மிஸ் பண்ணணுமான்னு நினைச்ச நம்ம ஹீரோ நான் பிருத்திவியை பார்த்து இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம்னு சொல்ல போறேன்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் பொண்ணு மூஞ்சில சிரிப்பே வருதுங்க. இந்த மாதிரி தான் என்னோட வைஃபும் பிராட் மைண்டட். அந்த வகையில நாம கொடுத்து வச்சவதான்னு சொல்லணும். இந்த பக்கம் நம்ம பிருத்திவியோ தான் பொண்டாட்டி கிட்ட இனி யாராலையும் நம்மள பிரிக்க முடியாதுன்னு சொல்ல பொண்டாட்டி ஓடி போய் பிருத்திவியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பொண்ணு ஓடி போய் மாப்பிள்ளையே கட்டி பிடிச்சுக்கிறா. இந்த பக்கம் நம்ம குட்டி கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு கிளம்பி வர்றான். இதுவரை கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஆசைப்பட்ட நம்ம ஹீரோ இப்ப கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக மிஸ்டர் மாயன் குட்டி கிளம்பி வந்துட்டு இருக்கிறார். காலிங் பெல் அடிக்குது. பிருத்திவி யாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதவை திறக்க வராரு. கதவை திறந்தா நம்ம மாயன் குட்டி தான் வந்து நிக்கிறாரு. நீங்க தானே பிருத்திவி பொண்ணோட அண்ணன், உங்க பொண்டாட்டி பேரு பார்வதி தானே அப்படின்னு கேக்குறாரு. ஆமாங்கிற பிருத்திவி. உங்க தங்கச்சி அஞ்சலியை கல்யாணம் பண்ண போறது நம்ம ஹீரோ தானே அப்படின்னு கேட்க அதுக்கும் பிருத்திவி ஆமாங்கிறாரு. ஆமாப்பா அதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டா அந்த ஹீரோ தான் உங்க பொண்டாட்டியுடைய முன்னாள் காதலன் தெரியுமா அப்படின்னு சொல்ல பிருத்திவி ஆடி போறாரு. அப்படியே கேமரா எல்லாரோட மூஞ்சிலையும் க்ளோஸ் அப் வந்து போகும் பாருங்க. பிருத்திவி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. சேலையை கிழிச்சு வீசுறாரு. மீனை சமைக்கிறேன்னு சொல்லி வந்தவரு மீன் சட்டியை தூக்கி வீசுறாரு. ரணகலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பிருத்திவி. சும்மா பலார் பலார்னு மாப்பிள்ளைக்கு அற. இந்த பக்கம் டே இந்த உண்மையை சொல்லாம கல்யாணத்தை பார்த்தது எப்படின்னு தாண்டா உன்ட்ட கேட்க வந்தோம், இதையே போய் உடச்சிட்டேடான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயன் குட்டியை போட்டு தம்பியும் ஃப்ரெண்டும் பொல பொலன்னு பொலக்குறாங்க. அடிச்சு விரட்டுறாரு மாப்பிள்ளைய. ஓடுறா ஓடுறா அப்படின்னு பிருத்திவி விரட்டுறாரு. எப்படி இருந்த மாமே மச்சான் இப்படி ஆகி போயிட்டாங்களே. பிருத்திவி என்ன நினைக்கிறான்னா தன் முண்டாட்டி இங்க வர சொன்னதே இவன் பார்க்கணுன்றதுக்காக நினைச்சிட்டாரு. என் குடும்பத்தையே நாசம் பண்றதுக்காக தானே இந்த கல்யாணத்துக்கே நீ உள்ள வந்த அப்படின்னு பேசுறாரு. இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறாரு பிருத்திவி. ஆனா நம்ம மாப்பிள்ளை என்ன சொல்றாப்ல, பொண்ணு மாப்பிள்ளையை மட்டும் ஒத்துக்கிட்டா போதும் இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீருங்கிறாரு மாப்பிள்ளை. என்னோட மிரட்டலையும் மீறி என் தங்கச்சி கழுத்துலடியே தாலி கட்டின சோல்டரை இறக்கி விட்டுருவேன்னு மிரட்டுறாரு பிருத்திவி. அஞ்சலிக்கு என்ன பிடிச்சிருக்குது நிஜம்னா நீங்க நிச்சயம் பண்ண அதே குருவாயூர் கோயில்ல அதே முகூர்த்தத்துல நான் அவளை தாலி கட்டுவேன், என் பொண்டாட்டி ஆக்குவேன்னு இவன் சபதம் போடுறேன். முடிஞ்சா கட்டுறா பாப்போங்கிறாரு பிருத்திவி. ஐயோ ஐயோ எப்படி இருந்தவங்க இப்படி ஆகி போயிட்டாங்களே. இந்த பக்கம் தன் அப்பா அம்மாவை கூப்பிட்டு இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறாரு பிருத்திவி. அவங்களுக்கு ஷாக். அந்த மாப்பிள்ளைக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன்றான். கடைசி நிமிஷத்துல கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா எப்படிரா சொல்லு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இவன் காரணத்தை சொல்ல முடியாம முழிக்கிறான் பிருத்திவி. காரணம் இருக்கு ஆனா என்னன்னு கேட்காதீங்கிறாரு பிருத்திவி. பைத்தியக்கார மாதிரி உளறிக்கிட்டு இருக்கிற. சரக்கு அடிச்சிருக்கான்னு கேட்டா இல்லப்பா நான் சரக்கு அடிக்கலன்னு பிருத்திவி சொல்லுவாரு. அதான் தப்பு. பல வருஷமா சரக்கு அடிக்காதனாலதான் இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறேன். 2 பெக்கடி எல்லாம் சரியா போயிடும். கல்யாணம் 2 நாள்ல வச்சுக்கிட்டு பெணாத்துறத பாரு அப்படின்னு அவங்க இதை பெருசாவே எடுத்துக்கல. யாரு என்ன சொன்னாலும் சரி என் தங்கச்சி கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேங்கிறாரு பிருத்திவி. அப்புறம் தங்கச்சிக்கிட்டே போய் கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்லுவாரு. தங்கச்சி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கோம். கல்யாணத்தை சரித்திரம் அவ்வளவுதானே, சரி நிறுத்தலாம். காரணம் சொல்லுன்னு கேட்டா காரணமா அது வந்து அவன் தண்ணி அடிப்பான் அப்படிங்கிறாரு பிருத்திவி. நீ தானே தண்ணி அடிப்பாங்குது. கரெக்ட் தான். வேற ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணிருக்கான்னு சொல்லும் போது ஆமா நீ தானே சொன்ன அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, மெச்சூரா நடந்துக்கிறோம்னு அதையே ஆஃப் பண்றா. ரொம்ப ஒரு கோரமான முகம் அந்த மாப்பிளைக்கு இருக்கு. வேண்டாண்டி அப்படின்னு சொன்னா அந்த முகத்தை நான் சமாளிச்சுக்கிறேன், நான் அவனை தான் கட்டிப்பேங்குது தங்கச்சியும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு மிரட்டா அப்ப நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணி போட்டு அசால்ட்டா பேசுது தங்கச்சி. தம்மா துடாருது என்ன பேச்சு பேசுது அப்படின்னு பிருத்திவியே ஒரு செகண்ட் ஆடி போறாரு. இவங்க சலூன் கடையில வந்து நிக்கிறாங்க. என்னடான்னு கேட்டா ஃபேஷியல் பண்ணணுமா. எதுக்கு? மூஞ்சில அடிச்சதுல அங்கங்க வீங்கி போயிருக்கு, அதெல்லாம் மறைக்கிறாப்ல ஃபேஷியல் பண்ணணுமா. யாருப்பா அப்படி பண்ணதுன்னு கேட்டா மச்சானோட கிஃப்ட்னு சொல்ல சலூன் கடைக்காரரே ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல. பொண்ணு போன் பண்ணி என்னப்பா அது ரொம்ப சீரியஸா இருக்காரு அண்ணன் அப்படின்னு பேச
அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாப்ல மாப்பிள்ள. பிருத்திவி வீட்டுக்கு வந்தாச்சு. பொண்டாட்டி கதவை திறந்தாச்சு. ஆனா எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுட்டு போங்களேன். அந்த பயலுக்கும் எனக்கும் பழக்கம் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுல உண்மை இல்ல அப்படின்னு பொண்டாட்டி சொல்றா. ஆனா மனுஷன் உள்ள போய் கதவை டங்குன்னு முடிக்கிறார். ஐயப்பன் கோயிலுக்கு போய் மனசு உருகி பிரார்த்தனை பண்ணி மாலையை கழட்டிட்டு வந்திருக்கிறாப்ல கூட வேலை பாக்குறவர். மலைக்கு போயிட்டு வந்தது நான் செஞ்ச முதல் நல்ல காரியம் என்ன தெரியுமா? நீங்க கல்யாணம் பண்ண போற அந்த வீட்டுக்கு போய் பொண்ணோட அப்பா கிட்ட நீங்க என்னெல்லாம் சொல்லணும்னு சொன்னீங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, பஞ்சாமிரத்தை நக்கிக்கிட்டு இருந்த நம்ம மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்கும், ஆடி போயிட்டாரு. நீங்க 2 பிட்டு சேர்த்து பட சொன்னீங்க, நான் 4-5 பிட்டு சேர்த்து குத்தி இருக்கிறேன்னு சொல்ல ஆடி போறாப்ல. என் வாழ்க்கையை கெடுத்துட்டேடா பாவின்னு பலர்னு ஒரு அரை. பொண்ணோட அப்பா கால் பண்றாரு. இப்போ இந்த பக்கம் பிருத்திவி தான் மாமனாரை போய் பார்த்துட்டு, என் பொண்ணு உத்தமி அப்படி இப்படி எல்லாம் பேசுனீங்க, இதோ போட்டோ பாருங்க, இவன் தான் உங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இவனை எங்கேயோ பார்த்தாப்ல இருக்கே அப்படின்னு பிருத்திவியோட மாமனார் டாக்டர் அவர் லைட்டா குழம்புறாரு. மாமனாரை பாக்குறதுக்காக இப்போ மாப்பிள்ள வந்து நிக்கிறாப்ல. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. குழந்தைவேலு வந்து என்னென்னமோ பேசிட்டு இருந்தாப்லயே, அதெல்லாம் என்ன தம்பின்னு மாமனார் விசாரிச்சா, குழந்தைவேலுக்கு மனநல பிரச்சனை இருக்குது, வேற யாரோ பண்ணத இன்னொரு பண்ணதா சொல்லி இன்னொரு ஆளு பண்ணதா சொல்லி ஏதாவது குழப்பிக்கிட்டே இருப்பாப்ல, அதெல்லாம் கண்டுக்க வேணாம்னு மாமனாரா அவன் சமாளிக்கிறான். இந்த பக்கம் அதே சமயம் பிருத்திவியோட மாமனாரு அந்த பழைய ஃபைல புரட்டி, இவனால குழந்தையே பெத்துக்க முடியாது, இந்த ரிப்போர்ட்னு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதுவும் நம்ம பசங்க ரெடி பண்ண ஃபேக் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுமே மாமனாரோட கையை பிடிச்சு, இப்பதான் நீங்க என் வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கீங்க, இதை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு நெஞ்சில அடிச்சுட்டு போற பிருத்திவி. அதே சமயம் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வந்து அப்பாட்ட கட்டிட்டு, இவனால குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படி இப்படின்னு அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம மாமனாரே, இந்த ஊர்ல இந்த பேர்ல ஒரு லெபார்டரியே கிடையாது அப்படிங்கிறாப்ல. ஏன்னா ரெடி பண்ணதே இவன் தானே. இது பிருத்திவிக்கு தெரியாது. அட்ரஸ்ல போட்டிருக்கிற ஏரியா பேரு இவங்க கேள்விப்படாத ஏரியா பேரு. போன் நம்பர் பாத்தீங்கன்னா 8 டிஜிட்ல இருக்கு. மொபைல் நம்பர் 10 டிஜிட்ல இருக்கணுமேனு இவன் சொன்னா, பிருத்திவி லேண்ட்லைன் நம்பரா இருக்குங்கிறாரு. லேண்ட்லைன் நம்பருக்கு 7 நம்பர் தான் இருக்கும். அதுலயும் சொதப்பல். அப்புறம் ரிப்போர்ட்ல ஏதோ வண்டி நம்பர் எல்லாம் எழுதியிருக்காங்க. அது நம்ம நடிகர் மம்முட்டியுடைய கார் நம்பர் எல்லாம் ரிப்போர்ட்ல இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க. என்னது அப்படின்னு பதறிக்கிட்டு பிடிக்கிட்டு பாக்குறாங்க. டேய் அயோக்கிய ராஸ்கல், வெளியில போடா, கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஃபோர்ஜரி பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்றியா அப்படின்னு பையனையே அப்பா திட்டுறாரு. ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டாப்ல. எதுவும் பண்ண முடியாம அமைதியா பிருத்திவி கிளம்பிட்டார். அந்த குழந்தை வேலை மேட்டர் கூட என் பையன் மேலதான் எனக்கு டவுட் இருக்கு. அவன் தான் ஏதாவது இல்லாத பொருளாலாம் சொல்லி குழந்தை வேலை இங்க அமுச்சு வச்சிருப்பேன். நீ போப்பா, என் பொண்ணு உனக்கு தான் கட்டி குடிப்பேன்டாப்ல அவரு. பையன் கிட்ட, அப்பா டே உன்ட்ட ஒரு நிமிஷம் பேசணும்னு பேசும்போது கிளி ஜோசியக்கார வந்திருக்கிறானா. நல்லா க்ளோஸ் அப்ல பார்த்தா தெரியும் நம்ம பசங்க சும்மா இல்லாம போய் கல்யாண பொண்ணோட பின்னாடி ஒரு காலத்துல சுத்திட்டு இருந்தால ஒருத்தன், அந்த பையில கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு ஐடியா கொடுக்க சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க. உண்மையான காதெல்லாம் நீ போய் கெடுக்கணும்னு இருப்பாங்க. அதை நம்பி இவன் வேஷமெல்லாம் போட்டுட்டு கிளிஜோசியம்னு வந்து நிக்கிறான். இந்த வீட்டுல கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, கூடவே ஒரு மரணமும் நடக்கும்னு கிளிஜோசியக்கார ஒரு போர்டு போடுறான். இவ்வளவு நேரம் ஜோசியம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிருத்திவி இப்ப ஜோசியம் பார்க்கணும், வா உட்காருங்கிறாரு. சீட்டை முன்னாடி அடிக்க வச்சு, கிளி வா வந்து எடு அப்படின்னு கூப்பிடுறாரு. பார்த்தா உள்ள கிளியே இல்ல, கிளியே உள்ள இல்ல. கிளி வந்துருச்சு. எடுத்துட்டியா உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு சதவை சாத்துறியா. ஆனா கிளி இல்ல. கிளி எங்கன்னு கேட்டா உங்களால பார்க்க முடியாது, ஜோசியக்காரன் எனக்கு மட்டும் தான் அந்த கிளி தெரியுங்கிறாப்ல. அவரே உள்ள இருந்து ஒரு கார்டு எடுத்துட்டாரு. கார்டுல வந்திருக்கிற ஸ்ரீராமர் வந்திருக்கிறாராம். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா காட்டையும் வீட்டையும் திறந்து துறவரம் போக வேண்டி இருக்கு, நீங்க பாத்துக்கங்கன்னு மிரட்டுறாரு. கல்யாணத்திற்கு திறன் அவசியம் இல்ல, மாப்பிள்ளைய மட்டும் மாத்தினா போதும். இந்த கார்டு பிரகாரம் உங்களுக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கல்யாண பொண்ணு அந்த பக்கம் வரும். இவனை பார்த்ததுமே, இவனை எங்கேயோ பார்த்தாப்ல இருக்கேன்னு பொண்ணு வந்துருச்சு. உன்னை எங்கேயோ பார்த்தாப்ல இருக்கேன்னு கேட்க, நான் சார்ஜ் இல்லன்னு அவனே சொல்லி மாட்டிக்கிட்டான். நீ காலேஜ் படிக்கும் போது பின்னாடியே லவ் பண்ணேன்னு தெரிஞ்சானே, அந்த பாவி இவன் தானு கேட்க, ஆமானு பொண்ணு போட்டு விட்டா. பலார்னு ஒரு அறவாகுவான் பாருங்க. அப்பா அண்ணன் 2 பேரும் அந்த பையில அடிச்சு விரட்டுறாங்க. பொண்டாட்டிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதே பிரச்சனையா இருக்குது, இதுல தங்கச்சிக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு செம கோவமாயிட்டாரு. பொண்ணு மாப்பிளையும் பேசிட்டு தான் இருக்காங்க. அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நம்ம கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருக்கிறாரு ஹீரோ. அவ்வளவுலாம் அவசரப்பட வேண்டாம், கடைசி நிமிஷம் வரைக்கும் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும்னு பொண்ணு சொல்லுது. இவன் அப்படி பேசிட்டு இருக்கும் போது பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணால சார்ஜ்னு ஒரு டாக்டர் கிளிஜோசியம் போட்டு வந்தாப்லயே, அவரு சிலிண்டர் தூக்கிட்டு வராரு. லைட்டர் கிடைக்குமான்னு வேற கேக்குறாரு. இவனு லைட்டர் எடுத்து கொடுக்குறான். நல்லதுக்கு இல்ல, இன்னைக்கே கொஞ்சம் முத்தா கொடுக்கலாமேனலாம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு மாப்பிள்ள. அதே சமயம் கேஸை திறந்து விட்டு தீய பொறுத்த போறதா மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் அவன். சிலிண்டர்ல கேஸை திறந்து விட்டுட்டு, அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைங்க இல்லைன்னா கொளுத்திப்பேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ இவன் யாருன்னு விசாரிக்க ஃப்ரெண்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாப்ல. போலீஸுக்கு போன் பண்றான்னு சொன்னதும் போனை தூக்கி போட்டு உடைச்சிடறாப்ல. நாளைக்கு கல்யாணம்னு எவனாவது மண்டபத்து பக்கமோ இல்ல கோயில் பக்கமோ வந்தீங்க, மினிமம் 5 பேரோட உசுராவது எடுத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு லைட்டர் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். மாப்பிள்ளை இவர் தான் இன்னும் அவனுக்கு தெரியாது. அந்த பையன் வந்து கலாட்டா பண்ணிட்டு போனது மாப்பிள்ளை வீட்டுல. இந்த பக்கம் அம்மாவும் அப்பாவும் பிருத்திவி கிட்ட, என்னதான்ப்பா பிரச்சனை, காரணம் என்னப்பான்னு கேட்டா, அந்த உண்மை இந்த உலகத்துல யாருக்கு தெரியக்கூடாது, அது என்னோட மண்ணா போகட்டும்னு பிருத்திவி டயலாக் விட்டுட்டு இருக்கிறாப்ல. இப்ப நம்ம
நம்ம பிருத்திவி வேற வழி இல்லாம தன் அம்மாவோட அண்ணங்க கிட்ட போய் உதவி கேட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஏதாவது உதவி பண்ணணுமேனு இவங்க யோசிக்கிறாங்க. இவர் தானே காலேஜ் ப்ரொஃபசர். நம்ம மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை லவ் பண்ண பிருத்திவியோட பொண்டாட்டிக்கும் அவங்க 2 பேரோட காதலை பத்தி நீங்க சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு கடைசியா நம்ம பிருத்திவி வந்து உதவி கேட்கிறாரு. கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன்னு இவரும் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம மாயன் குட்டி ரவுடிஸ் 3 பேர் கூட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. எத்தனை பேரை அடிக்கணும் கேட்டா ஒரே ஒரு ஆளை தான் அடிக்கணும். அதோ நிக்கிறாப்ல பாருங்களேன்னு மாயன் குட்டி காட்டுறாரு. யாருன்னு பார்த்தா சாட்சாத் நம்ம பிருத்திவிராஜ் தான். தன்னோட நண்பர் அதான் நம்ம மாப்பிள்ள கூட ஃபாரின்ல வேலை பார்த்தார்ல அவர்கிட்ட உங்ககிட்ட ஏதாவது ஒரு லெட்டரை பத்தி இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேனா அப்படின்னு கேட்டா இல்லையே பாங்குறாரு. லெட்டர் மேட்ரு உனக்கே தெரியாதுங்கிறப்போ எப்படி என்னோட அம்மாவோட அன்னைங்களுக்கு லெட்டர் மேட்ரு தெரிஞ்சது? ஒரே குழப்பமா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு பிருத்திவி. கல்யாணத்துக்கு வராத பெருசா எதுலயுமே கலந்துக்காத அம்மாவோட அன்னைங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் எப்படி தெரிஞ்சதுன்னு குழம்புறாரு. அந்த பக்கம் கல்யாண மேட்ரு ஜோரா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் பொண்ணு வருது, இன்னொரு பக்கம் பையன் வர்றான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். நம்ம யோகி பாபு கூட கல்யாணத்தை அட்டன் பண்ண வந்திருக்கிறாப்ல. ஒயின் ஷாப்லயும் சரக்க போட்டு பிருத்திவி ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் யோகி பாபுவோ பயங்கர வெறியோட தான் இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ண வந்திருக்கிறார். ஏன்னா நம்ம ஹீரோ பண்ண பிராங்க்ல பொண்டாட்டி அங்க யோகியோட பொண்டாட்டி ஓடி போயிருக்கும். அதனால யோகி ஏதாவது பண்ணி கல்யாணத்தை கெடுக்க வந்திருப்பாப்லையோன்னு இவங்க மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி மாறுது. இந்த பக்கம் ரவுடிங்க பிருத்திவியுடைய சட்டையை பிடிக்கிறானுங்க. யோகி பாபு 2 செக்யூரிட்டியோட வந்திருக்கிறாரு. உன் கால்ல வேணா பிடிக்கிறேன், கல்யாணத்தை நிறுத்திடாத அப்படின்னு கெஞ்சுறாங்க. கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக தான் யோகி பாபு வந்திருக்கிறாரா. நாளைக்கு காலையில என் பிளான் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்கடா அப்படின்னு மிரட்டிட்டு போறாப்ல. காலையில என்ன கூத்து பண்ண காத்திருக்கிறாப்லையோ தெரியல. இங்க பார்த்தா 3 ரவுடிங்க அடிக்க வந்தானுங்கல்ல அவங்க எல்லாரையும் அடிக்க போட்டு அடிச்சு உட்கார வச்சிருக்காப்ல. மாயங்குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாப்ல. என்ன மட்டையாயிட்டானா அப்படின்னு பார்த்தா மட்டையாகலையா, அடிச்சு போட்டதுல மயங்கி கிடக்குறானா. பிருத்திவி நல்ல தெளிவா இருக்கிறார். அடிக்கிறதுக்கு ஆளை செட் பண்ணதே இவங்க தான் போல. கல்யாணத்தை கெடுக்க ஏதாவது வருவாரு, அடிச்சு உட்கார வச்சுக்கலாமேன்னு பாத்துருக்காங்க. ஆனா ரவுடிஸ் எல்லாம் அடி வாங்கி உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு 4 பாடம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிருத்திவி வீட்டுக்கு வராரு சரக்கடிச்சிட்டு. நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். இந்த வினுப்பைய தான் என்னோட முன்னாள் காதலன். என்ன பொண்ணு பார்க்க எவ்வளவோ பேர் வந்தாங்க போவாங்க. அப்பெல்லாம் வீட்டுக்கு வா, எங்க அப்பாவை வந்து பார்த்து பேசு, என்ன கட்டிக்கிறேன்னு பொண்ணு கேளுன்னு எவ்வளவோ தடவை நான் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன். ஆனா ஒவ்வொரு முறையும் எனக்கு டைம் இல்ல, இது சரியான நேரம் இல்ல, எனக்கு இன்னும் நல்ல வேலை இல்ல, என் குடும்பம் இதுக்கு ஒத்துக்காது, இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறேன். அந்த பைபிள்ல யாரு நம்ம மாப்பிள்ளை தான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா ஒன்ஸ் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன தப்பானவளா மாத்திட்டான். இந்த 5-6 வருஷமா ஊர் முழுக்க நான் தான் ஏதோ அவனை ஏமாத்திட்டதா சொல்லிட்டு திரியறான். அவன் கல்யாணம் பண்ணாம தள்ளி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் குத்துதே குடையுதுன்னு சொன்னா நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு கேக்குறா. அவன் சொல்றதை கேட்டுட்டு கூட படிச்சவங்க யாருமே என் கூட பேசுறது இல்ல. ஒரு கெட்டுக்குதர் கூட இவளால போக முடியலையா. இப்போ எனக்கு இமஞ்ச இந்த வாழ்க்கை இதுவும் இப்படி ஆயிப்போச்சு. இது எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு முடிவு வேணும். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ ஆரம்பிச்ச பிறகு அவனோட நினைப்பு கூட எனக்கு வந்ததில்ல. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்து கூப்பிடும் போது நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லி தான் வந்தேன். அவனோட வார்த்தைகளுக்காக மயங்கி நான் ஒன்னும் வரலன்னு கரெக்டா பேசுறா. காலையில விடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்டோட மகத்தை பாருங்க, கண்ணு வாய் பக்கம் எல்லாம் நல்லா வீங்கி இருக்கா. நம்ம பிருத்திவிதான் அடிச்சு போட்டுருக்கிறாப்ல ஒயின் ஷாப்ல வச்சுவீங்கள. தம்பிக்கு மூக்கு படுத்திருக்கு. நம்ம பையன் இன்னைக்கு கல்யாணம். முழிக்கிற ஆளு ஒரு நல்ல ராசியான ஆள்முகத்துல முழிக்கணும்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டையோ தம்பியோ பார்க்காம போய் கதவை திறக்கிறான். பார்த்தா எதுக்கு எடுக்கிறது நம்ம மாயன் குட்டி. ஐயையோ இவன் மூஞ்சிய பாத்துட்டே அப்படின்னு பதறாப்ல. என்ட குருவாயூரப்பா, என் கல்யாணத்தை நடத்துற நீதான்ப்பா இறங்கி வரணும் அப்படின்னு சாமி கும்பிடவே ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் பார்த்தா கல்யாணத்தை ஷூட் பண்ண வேண்டிய ஆட்கள்லாம் வந்து நிக்கிறாங்க. ட்ரோன் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பொண்ணு அங்கிட்ட ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்கிட்ட மாப்பிள்ள வேஷ்டி எப்படி கட்டுறதுன்னு செக் பண்ணிட்டு இருக்கிறான். பல பேர் காலில் விழுந்து எந்திரிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் சொந்த பந்தத்தோட சேர்ந்து போட்டோலாம் எடுத்தாச்சு. இப்போ கோயிலுக்கு வண்டி புறப்பட்டு போகணும். கேமராமேன்கள் ஷூட் பண்ற அந்த அவசரத்துல வண்டியில ஏறத மறந்துட்டானுங்க. கோயிலோ பரபரப்பா இருக்குது. கூட்டம் ஜேஜேன்னு இருக்குது. பிருத்திவி மாமனார் வந்துட்டாரு. மருமக எங்கன்னு கேட்டா வருவாருன்னு நினைக்கிறேங்கிறாப்ல. டோக்கன் நம்பர் எத்தனைன்னு கேட்டா 75. பல கல்யாணம் நடக்கும் போல கோயில்ல. பிருத்திவியோட மாமனார்னா நம்ம ஹீரோ லவ் பண்ண அந்த பார்வதியுடைய அப்பா. அவர் இந்த பையனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இல்ல, நீ தானே என் பொண்ணை காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ண பையன், பிருத்திவி மாதிரி ஒரு மொரட்டு பயலுக்கு கட்டி வச்சிட்டனே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது. ஆனா என் பொண்ணு செலக்ட் பண்ணது இந்த மூஞ்சியத்தான்னு தெரிஞ்ச பிறகு உன்னை விட பெட்டரான ஒரு பையனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சி நீ எனக்கு இருக்காது பாப்பா அப்படின்ட்டாப்ல. என் மருமகனுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எண்ணம். ஆனா எனக்கும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு எண்ணம். போய் சாமியை கும்பிடுங்கிறாரு. கோயில்ல பாடல் ஆட்டம் பாட்டம் எல்லாம் கடகட்டுது. பொண்ணு ரெடி ஆகி இந்த பக்கம் வரா. பிருத்திவியுடைய அம்மாவோட அன்னைங்க 2 பேரு. அவங்களும் வந்து பொண்ணு ஆசீர்வாதம் பண்றாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குது அந்த பொண்ணு. அவங்க முகரக்கட்டையே சரியில்லை. நம்ம பசங்க கிட்ட அடி வாங்கிட்டு வாழைப்பழத்தை தூக்கிட்டு போறாரு பாருங்க. அவருக்கு
எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஆசை. இது பத்தாதுன்னு நம்ம யோகி பாபு அவரு மயிலாட்டம் ஆடிட்டு அவரும் கல்யாணத்தை நிறுத்த வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் கல்யாண பொண்ண பின்னாடியே தெரிஞ்சுட்டு இருந்தால சார்ஜ்னு ஒரு டாக்டர், அந்த ஆளு கிருஷ்ண மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இப்படி பல பேர் இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் லீடர் மாதிரி இந்த பக்கம் நம்ம பிருத்திவி தான் பொண்டாட்டி கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. நம்ம பயலுக்கு மயக்கமே வருது. வந்து அழகா சாமி கும்பிடுறாப்ல. பொண்ணுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இந்த கோயில்ல மொத்தமா 110 கல்யாணம் இன்னைக்கு நடக்க போதான். அத்தனை பேர் முன்னாடி உன்னை வெக்கப்பட வச்சு, சோகப்பட வச்சு, துன்பப்பட வச்சு, துயரப்பட வச்சு, வருத்தப்பட வச்சு உன் ஆல்ட்ரேஷன் மூஞ்சியை நான் தொங்க விட்டு பார்க்கணும். அதுக்கு தான் வந்திருக்கிறதா மிரட்டுறாரு. பிருத்திவி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாப்ல. நாம மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணல, பல பேர் முயற்சி பண்றாங்கன்ற மேட்டரு பிருத்திவிக்கு அப்டேட்டா வருது. உங்க அம்மாவோட அன்னைங்க வந்திருக்காங்க, ஆனா கடைசி நேரத்துல உண்மையை எடுத்து சொல்லலைன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அப்ப என் பொண்டாட்டி பார்வதி எல்லாரும் முன்னாடி உண்மையை எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவா அப்படின்னு குண்டை தூக்கி போடுறாரு. பிருத்திவி என்ன நினைக்கிறாரு, எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி கல்யாணத்தை நிறுத்த நினைக்கிற எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிறாரு பிருத்திவி. ட்ரோனு பார்த்தா கண்ட்ரோல்ல இல்லாம இஷ்டத்துக்கு அங்க எங்கேயும் சுத்தி தெரியுது. நம்ம பையதான் மாப்பிள்ளைன்னு ஜார்ஜுக்கு தெரியாது இல்லையா. மாப்பிள்ளை வினு எங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு, ஏதாவது அடையாளம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, நல்லா அழகா இருப்பாப்லையா மாப்பிள்ளை, அருமையா பாடுவாப்லையா, வெள்ளு பாட்டு சூப்பரா பாடுவாராம், ஸ்லோகம் சொல்றதுல பண்டிதரா. இவ்வளவு அடையாளம் சொல்றாங்க, யார சொல்றாங்க, அங்க பாட்டு பாடிட்டு இருக்காருல பண்டிதர், அவரை சொல்றாங்க போல தெரியுது. யோகி பாபு கிட்ட பிருத்திவி டீல் பேசுறாரு. நானும் இந்த கல்யாணத்தை தான் நிறுத்த வந்திருக்கேன், என்னையா பிளான்னு கேட்டா சஸ்பென்ஸ், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாரு யோகி பாபு. மாப்பிள்ளை வரும்போது என்கிட்ட சொல்லுங்கன்னு ஜார்ஜ் ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். இப்ப மாப்பிள்ளை வேணும் எங்க பாருங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் இருந்து ஒரு ஐயர் வராப்ல. கையில இருந்த பூவை உதறிட்டு போவாரு. அது பொண்ணு மேல அபிஷேகம் மாதிரி விழும். வாழ்த்து சொல்றாப்ல. யார் யாருன்னு எல்லாரும் நோட் பண்றாங்க. இவனை எங்கேயோ பார்த்தாப்ல இருக்கே அப்படின்னு பிருத்திவிக்கு கூட ஒரு தாட்டு. பிருத்திவி தன் அம்மாவோட அன்னைங்களை பார்த்து, இப்ப போங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, குடும்பத்துல உங்க பவர் என்னங்கிறத காட்டுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவங்க 2 பேரும் சரின்னு, 2 பேர் இல்ல ஒருத்தர் தான் உண்மையை சொல்றதுக்காக உள்ள வராரு. முதல் அம்பு வருது. ரோல் நம்பர் 54 விடு ராமச்சந்திரன், தான் அவன் ஃபுல் பேர் இல்ல அப்படின்னு கரெக்டா சொல்றாரு அவரு. பார்வதி உன்னை பத்தி அந்த உண்மையை நான் இப்ப யார்ட்டையும் சொல்ல போறது இல்ல, உன்ன மாதிரி ஒரு மக்கு உறவாக்குறதா என் தங்கச்சியை கட்டினவன் குடும்பத்துக்குள்ள வரணும், அந்த குடும்பம் செதறணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்டா, அதுக்கு நீ அந்த வீட்டுக்குள்ள வரணும்டா, அதுக்காகத்தானே நான் இவ்வளவு இறங்கி விளையாடிக்கிட்டு இருக்கிறேன்னு பேசிட்டு இருக்கிறாரு. கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு, சமயம் சந்தர்ப்பம் வந்த பிறகு அப்புறம் நான் இந்த உண்மையை வெளியில சொல்லுவேங்கிறாரு. சரியான நேரம் பார்த்து அண்ணன் சொல்லுவாரு, அமைதியா இருங்க அமைதியா இருங்கிறாங்க. இவரோட நோக்கம் வேற. கல்யாணம் நடந்த பிறகு இந்த உண்மையை சொல்லணும், அந்த குடும்பம் கஷ்டப்படணும்னு பாக்குறாரு. சோ அந்த அம்பு வீணா போச்சா. அடுத்து நம்ம யோகி பாபு டைம் ஆகிட்டு இருக்கு, சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலாமேன்றாரு. ஆனா யோகி பாபு கண்டுக்காம வாழைப்பழம் நின்றுட்டு இருக்கிறாப்ல. கேட்டா என் வழி தனி வழியா, பிளானாவது சொல்றான்னு கேட்டா சஸ்பென்ஸ் அப்படிங்கிறான். இதுக்கு மேல ஒரு வழி இல்ல, பார்வதி தான் எல்லாரும் முன்னாடி இந்த உண்மையை எடுத்து சொல்லணுங்கிறாப்ல. ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு இதெல்லாம் தேவையாங்கிறான். தேவைங்கிறாரு பிருத்திவி. உங்க பேர் தான் வினுவான்னு ஜார்ஜ் விசாரிக்கிறான். என் பேர் தான் வினுங்கிறாப்ல. இவரு சொன்ன எல்லா அறிகுறியும் அம்சமா இவருக்கு பொருந்தது. இவன் தான் மாப்பிள்ளை நினைச்சு அழகா தூக்கி கொண்டு போறாங்க. அப்பையும் சிரிச்ச முகத்தோட போய்கிட்டு இருக்கிறாரு அவரு. அப்பா வந்து தாலி செயின் எங்கன்னு விசாரிக்கிறாரு. டேபிளுக்கு மேல இருந்துச்சு, உன்னை எடுக்க சொன்னேன் எடுக்கலையான்னு கேக்குறாரு. என்கிட்ட எப்ப சொன்னீங்கன்னு ஹீரோ கேக்குறான். தாலி செயினை காணோம். டேபிள் மேல பச்சை டப்பாக்குள்ள இருந்துச்சு, அதுவான்னு நம்ம மாயன் குட்டி கேக்குறாப்ல. ஆமான்னுவாங்க எல்லாரும். இல்ல டேபிளுக்கு மேல ஆதரவு இல்லாம இருந்துச்சு, சரி நான் வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு எடுத்து வச்சேன், நல்லதா போச்சு இந்தாங்கன்னு ஓபன் பண்ணி கொடுக்குறாப்ல. நல்ல வேலை, ஏதோ தாலி செயின் கிடைச்சிருச்சு, சந்தோஷம். அடுத்த மாப்பிள்ளை பொண்ணு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பிருத்திவி பதறிக்கிட்டு உள்ள வராரு. பார்வதி எங்க பார்வதி எங்கன்னு தேடிட்டு இருக்காரு பிருத்திவி. பார்த்தா பார்வதியை காணோம். கல்யாணத்துக்கும் பார்வதிக்கு என்ன சம்பந்தம், நீ ஏன் இந்த இடத்துல பார்வதியை தேடிட்டு இருக்கிறேன்னு கூட்டத்துல இருக்கிற கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, பார்வதி இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறாரு பிருத்திவி. நேரம் ஆயிடுச்சு வாங்க வாங்கன்னு மாப்பிள்ளையும் பொண்ணையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. யோகி பாபு கைய பிடிச்சுக்கிறான், விட மாட்டேங்கிறான். எங்கடா போறேன்னு கேட்டா தாலி கட்ட தான் போறேங்கிறாப்ல. அங்க பொண்ணே இல்ல, நீ யாருடா போய் தாலி கட்ட போறேன்னு யோகி பாபு கேக்குறாரு. இல்லையே பொண்ணு இப்பதானே என் பின்னாடி இருந்தான்னு சொல்லிட்டு இவன் பாக்குறான். இதோ இதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு காட்டுறாங்க. இதுவும் பொண்ணா, டேய் நீ காலேஜ் படிக்கும் போது பார்வதி தாண்டா லவ் பண்ண, நாங்க பார்வதியை தூக்கிட்டோம்டா அப்படிங்கிறாரு யோகி பாபு. பார்வதி என்னோட அண்ணி, அவளை ஏன்டா தூக்கினீங்கன்னு கேக்குறா இவன். ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு, பார்வதியை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு நீ கட்டிக்க போற பொண்ணை நான் தூக்கிக்கிறேங்கிறாப்ல. டேய் ஏன் பொண்டாட்டி ஏன்டா தூக்கினீங்கன்னு கேட்டு பிருத்திவி சண்டைக்கு வராரு. பிளான் என்ன பிளான் என்னன்னு கேட்டா பெரிய இவனாட்டம் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் நாயடு பலார்னு ஒரு அரை. அடுத்து ஒரு எத்து, பார்வதியை கடத்தி பிருத்திவியோட பிளானையும் சேர்த்து கெடுத்துட்டாப்ல யோகி பாபு. கேட்டா கோலாலம்பூர் ரவுடி
அப்படியா? அந்த பக்கம் தாலி செயினை மாப்பிள்ளையோட அப்பா கையில இருந்து ஜார்ஜ் டாக்டர் புடுங்குறாப்ல. தாலியை கொடுக்க மாட்டேன் அங்க இருந்து யோகி பாபு கிட்ட வீசி எறிய, யோகி பாபு அந்த கூட வேலை பார்த்தவர்கிட்ட வீசி எறிய, இப்படி தாலி அங்க அங்க பறந்துகிட்டு இருக்குது. ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்துற காரணம் சொல்றான்னு கேட்டா, அந்த ரகசியம் என்னோட சேர்ந்து மண்ணோட மண்ணா போகட்டும்ட்டு பீட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு பெருப்பிட்டு வளரணும் பீட்டரை விட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பிருத்திவி. அதே சமயம் தாலி அந்த பக்கம் அப்படியே சுத்தி வருது. என்ன பெரிய மண்ணாங்கட்டி ரகசியம்? உன் மொண்டாட்டியுடைய முன்னாள் காதலன் இப்ப கட்டிக்க போற மாப்பிள்ள, அவ்வளவுதானேன்னு அசால்ட்டா பிருத்திவியோட அம்மாவே அந்த ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க. பிருத்திவியை பார்த்து பிருத்திவியோட மாமனார், என் பொண்ணு பார்வதி ஒரு பையனை விரும்புனா அப்படிங்கிற உண்மையை நிச்சயார்த்தத்துக்கு பிருத்திவியுடைய அப்பா அம்மா வரும்போதே எல்லாத்தையும் சொல்லிதான் தாம் பொண்ணை கொடுத்திருக்கிறாரு பார்வதியுடைய அப்பா. எப்பயோ அவங்களுக்கு அந்த உண்மை எல்லாம் தெரியும். தாலி வேற அங்கிட்டு பறந்துகிட்டு இருக்குது. வெளியில பார்த்தா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற, ஆனா மனசளவில் நீ ரொம்ப வீக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த உண்மையை என் பிள்ளை பிருத்திவி கிட்ட சொல்ல வேண்டாம், நாங்க நேரம் பார்த்து சொல்லுகிறோம்னு இந்த உண்மையை சொல்ல வேண்டாமேன்னு பார்வதி கிட்டையும் சரி பார்வதியுடைய அப்பா அம்மா கிட்டையும் கேட்டுக்கிட்டதே நாங்க தான் அப்படின்னு சொல்ல பிருத்திவிக்கு இன்னும் ஷாக். இங்க தாலியை வச்சு கபடி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. யோகி பாபு கைக்கு செயின் வரும், செயினை புடுக்க ஒரு 5-6 பேர் ஓடியாராங்க. நம்ம ஹீரோ அந்த சமயமா பார்த்து சரணா தூக்கி போடு அப்படின்னு கேட்க செயின் அவரும் தூக்கி போடுறார். பார்த்தா செயின் மேல பறந்துகிட்டு இருந்த ட்ரோன்ல போய் மாட்டிக்கும். ட்ரோன் ஆல்ரெடி கண்ட்ரோல் இல்லாம அங்கேயே சுத்தி தெரியுதா, ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. நாம படுற இந்த அவஸ்தைய ரசிச்சிருக்கிற 2 பேர் இந்த கூட்டத்தில் இருக்காங்க. நீ கவனிச்சியாங்கிறாரு மாமனார். அங்கோ பார் அப்படின்னு சொல்ல பார்த்தா பிருத்திவியுடைய அம்மாவோட அன்னைங்க 2 பேரு நல்ல சந்தோஷமா பார்த்து சிரிக்கிறாங்க. கிருஷ்ணனோட தாய் மாமா தான் கம்சன். கிருஷ்ணன் அழியணும்னு ஆசைப்பட்டது. ஆனா உனக்கோ 1க்கு 2 கம்சன் என் மாமனா அமைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல பிருத்திவிக்கு பயங்கர கோவம் வரும். அப்பதான் ஒரு மேட்டரை யோசிப்பான். இன்விடேஷன் கொடுக்க வரும்போது யாரோ எழுதுன மொட்டைக்காடு தேசிய நம்பி வீணா போறது இல்ல வாழ்க்கை, நீங்க ஒண்ணு சேரணும் தம்பி எல்லாம் பீட்டர் விட்டு இருந்து பாப்பல தாய் மாமா. அந்த மொட்டைக்கடிதாசி மேட்ரு அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, அந்த மொட்டைக்கடிதாசியை எழுதுனதே அவர் தான். பிருத்திவி இவ்வளவு வருஷமா கோவமா இருந்து இத்தனை வருஷங்களை வீணடிக்கிறதுக்கு காரணமும் அதே மொட்டைக்கடிதாசி தான். அதை எழுதுனது இவர் தான், நம்ம பிருத்திவியுடைய அம்மாவோட அண்ணங்க. அந்த உண்மை பிருத்திவிக்கு இப்ப தெரிய வந்துருச்சு. ஏனி மாதிரி நிறைய பேரை நிக்க வச்சு மேல ஏறி தாலிச்சேனை எடுக்கலாமான்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிருத்திவி வருவாரு, அந்த பக்கம் மாமங்க வருவாங்க. மாப்பிள்ள பிருத்திவிய பாக்குறாரு, என்ன நடக்க போதோன்னு பாத்துட்டு இருக்கும்போது, டே மாப்பிள்ள தாலி கட்டுறதுக்கு நீ ரெடியாடுறா, தாலியோட நான் வரண்டான்னு பிருத்திவி ஒரு டயலாக் விடுவான் பாருங்க. அப்புறம் தான் அத்தனை பேர் முகத்திலையும் சந்தோஷம் வரும். வேஷ்டிய மடிச்சு கட்டிட்டு எதுக்க வர்ற எல்லா பேரையும் அடிச்சு பொழந்து கட்டுறாரு நம்ம பிருத்திவி. யோகி பாபு கூட மேல ஏறி செயினை பறிக்க முயற்சி பண்றார். இந்த பக்கம் நம்ம ஜார்ஜ் டாக்டர் முயற்சி பண்றார். ஹீரோவோ பல பேரை பந்தாடிட்டு அப்படியே முன்னாடி வராரு. 2 கம்சங்கள்ல கம்சனுக்கு ஓங்கி ஒரு குத்து கூட்டத்துக்கு மேல விழுந்து பாதி பேர் கீழே சரிஞ்சுட்டானுங்க. அடுத்து மறுபடியும் எதிர்த்து எடுக்கலான்னு பார்த்தா ஒரு பக்கம் யோகி, இன்னொரு பக்கம் சார்ஜ், 2 பேரோட வயிற்றுலயே நங்குன்னு பிருத்தி ஒரு குத்து குத்துவான். ட்ரோனு பார்த்தா ரிமோட்ல கண்ட்ரோல் ஆகல, ஆனா நம்ம மாப்பிள்ள பக்கம் ட்ரோன் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே இந்த பக்கம் கடந்து வரும். காத்தடிக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, மாப்பிள்ளையும் மேலம் கொட்டட்டும் அப்படின்னு சொல்லி பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டு மேடையிலேயே அந்த ட்ரோன் வந்து நிக்கும். கல்யாண செயினை வாங்கிட்டு என்ன மச்சான் கட்டிக்கவான்னு கேட்க அவரு தாராளமா கட்டுறான்னு செய்ய காட்டுறாரு. சாமியும் கும்பிட்டுக்கிறாரு, நல்லபடியா கல்யாணம் முடியுமேனு. இதையெல்லாம் அந்த பக்கம் பொண்டாட்டி பார்வதியும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஒரு வழியா தாலியா கட்டிட்டாங்க, மாலையும் மாத்திட்டாங்க. கல்யாணத்துல கலாட்டா இருக்கலாம், ஆனா இவ்வளவு கலாட்டாவை ஒரு கல்யாணத்துல இன்னைக்கு தாயா பாக்குறோம். ஒரு வழியா கல்யாணங்கிற இந்த கேம்ல இந்த பசங்க 2 பேர் ஜெயிச்சிட்டாங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு பிருத்திவியும் வாழ்த்துறாரு. அப்புறம் தான் மனைவி பார்வதியுடைய கையை பிடிச்சிட்டு சாரிப்பா, எல்லாத்துக்கும் சேர்த்து சாரிப்பா அப்படின்னு சாரி கேட்கிறான். நான் பல தவறுகளை நான் ஊடால பண்ணிருக்கிறேன், இன்னைக்கு தான் எனக்கு தெளிவு கிடைச்சிருக்கு, அதை சரி பண்ணிக்கிட்டேன்னு பிருத்திவி ஓப்பனா சொல்றாப்ல. ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விழுகிறாப்ல. யாரு? நம்ம மாப்பிள்ள. கடந்த 3-4 வருஷமா பாக்குறவங்க கிட்ட உன்னை பத்தி நான் தப்பா பேசிட்டு இருந்தேன், அது எனக்கு நானே சொல்லிக்கிட்ட சப்பக்கட்டு எக்ஸ்கியூசஸ், அவ்வளவுதான். நீ தான் என்ன மன்னிக்கணும்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல. இனிமே நீ எல்லாம் கூட கூடாது, அண்ணின்னு கூப்பிட்டு பழகுன்னு சொல்ல அண்ணியும் கூப்பிட்டுறான். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. முக்கியமா அந்த ட்ரோன் தான்ப்பா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லும்போது ட்ரோனை காட்டுறாங்க. ட்ரோனை அழகா அந்த கூட்டத்தை கடந்து கோயிலை நோக்கி போய்கிட்டே இருக்குது. கோயிலுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்குது. ஓம் நமோ பகவதே வாசுதேவா அப்படின்னு அந்த ட்ரோல் ஓடுது பாத்தீங்களா, ஸ்க்ரோல்ல டெக்ஸ்ட். சோ கடைசியில இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு குருவாயூர் கோயில் தெய்வமே வந்தாப்ல காட்டி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. பயங்கர கலாட்டாவா இருந்தது இல்லையா? வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு காமெடி படத்தை பேசி திருப்தியா சந்தோஷமா சிரிச்சு பார்த்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ.